மற்ற கிளாஸஸ்ல எது டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு மைக் ஆன் பண்ண முடியல கூட யூ கேன் give responses in chat also, right? No doubts, ma'am. Okay. Anyone? Further doubts இருக்கா? No, ma'am. Okay. No, ma'am. Okay. எனக்கு ஆன்சர் வந்து டோட்டலா எனக்கு ரிசீவ் ஆனது ஒன்லி 3 ஆன்சர்ஸ் only I have received till now. So இந்த வீக்கான ஆன்சர் வந்து யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலையோ யூ கேன் டூ இட் வித்தின் சண்டே, ரைட்? ஐ திங்க் அபிகுமார் இன்னும் சப்மிட் பண்ணல, சபரிநாதன் சப்மிட் பண்ணிட்டாங்க. சண்டேக்குள்ள சப்மிட் பண்ணிருங்க. Okay, ma'am. ஓகே. ஃப்ரைடே லாஸ்ட் கிளாஸ் வீக்ல இல்லை 2 days லீவு, விச் மீன்ஸ் கிளாஸ் கிடையாது. இல்லை கிளாஸ் இருக்கா வீக்கெண்ட்ல? No class, ma'am. இந்த வீக் படிச்சதெல்லாம் சாட்டர்டே சண்டே ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு, லைக் பர்சனல் சப்ஜெக்ட் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒர்க் வந்து இந்த 2 daysல பண்ணிருங்க. யாரெல்லாம் கொஸ்டின்ஸ் எழுதலையோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எர்த்துடைய மூமெண்ட், லைக் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பிளேட் டெக்டானிக்ஸ்ல வந்து எர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய லித்தோஸ்பெரிக் ஸ்லாப் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம், சரியா? இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த கான்டினென்ட்ஸ் அப்புறம் மவுண்டைன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இஃப் டைம் பெர்மிட்ஸ் அப்படின்னா வில் பி கண்டினியூ வித் வல்கனோஸ் டூ. அண்ட் மவுண்டைன்ஸ்ல வந்து தெர் ஆர் மெனி டைப்ஸ், லைக் ஃபோல்டு மவுண்டைன்ஸ், அதெல்லாம் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம், ரைட்? அண்ட் ஒரு 7:30 பக்கம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல படிச்சோம் இல்லையா, சோலார் சிஸ்டம், யூனிவர்ஸ், அதுல இருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல லைக் ப்ரிலிம்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதை வந்து சால்வ் பண்ணுவோம், ரைட்? இதுதான் இன்னைக்கான அஜெண்டா. அண்ட் மோஸ்ட்லி வில் பி கம்ப்ளீட்டிங் டில் மவுண்டைன்ஸ், ஐ திங்க். லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ் நவ். ஓகே, எர்த் மூவ்மெண்ட்ஸ். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் இல்லையா, லைக் கான்டினென்டல் ரிஃப்ட் தியரியில வந்து கான்டினென்ட்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் பிளேட் டெக்டானிக்ஸ் தியரியில தே காட் சாட்டிஸ்ஃபைடு, ரைட்? எப்படி வந்து எர்த் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஐ மீன் எர்த்ல இருக்கக்கூடிய ஸ்லாப்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுல நமக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சது. இப்போ எர்த்ல இருக்கக்கூடிய மேல உள்ள பிளேட்ஸ், ரைட்? லைக் எர்த்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், தட் இஸ் எக்ஸாக்ட்லி திஸ் ஜியோமார்ஃபாலஜி, ரைட்? கான்டினென்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படின்னா there are two major reasons, right? Two major types இல்லைன்னா earth movements வந்து we can study under major types, that is endogenic movement and exogenic movement, right? The word endo is associated with within, right? Internal, within or internal. And the next word is exogenetic or exogenic அப்படின்னா வந்து it is to external, right? இப்போ டயஸ்ட்ராபிசம், இந்த எண்டோஜெனிக் வந்து நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து எண்டோஜெனிக்னா என்ன? இன்டர்னல் மூவ்மெண்ட்ஸ், ரைட்? இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் தான் வந்து எண்டோஜெனிக் மூவ்மெண்ட்ஸ்ல நம்ம படிக்க போறோம், ஆர் எண்டோஜெனிக் ப்ராசஸஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸோஜெனிக். எக்ஸோஜெனிக் அந்த மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு இல்ல அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், ரைட்? Now let's focus on this endogenic. Endogenic பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து டயஸ்ட்ராபிசம், இன்னொன்று வந்து சடன் மூவ்மெண்ட்ஸ், ரைட்? ஸோ டயஸ்ட்ராபிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும்ப்பா இந்த மூவ்மெண்ட், லைக் இட் வில் டேக் so many years இந்த டயஸ்ட்ராபிசம்ங்கிற ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. அண்ட் செகண்ட் ஒன் வில் பி சடன் மூவ்மெண்ட்ஸ், ரைட்? இது வந்து சட்டன் நடந்துரும், தட் இஸ் எர்த்குவேக் அண்ட் வல்கனோஸ். நம்ம எர்த்குவேக் படிச்சிட்டோம், வல்கனோஸ் வந்து இன்னைக்கு படிச்சிருவோம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் எண்டோஜெனிக்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து டயஸ்ட்ராபிசம் பார்த்தோம் இல்லையா. டயஸ்ட்ராபிசம்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து எபிரோஜெனிக். எபிரோஜெனிக்னா என்ன அப்படின்னா கான்டினென்ட் பில்டிங், ரைட்? கான்டினென்ட் எல்லாம் பில்ட் ஆகி நிற்குது இல்லை, ஸோ இதுதான் வந்து எபிரோஜெனிக் கீழே படிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஓரோஜெனிக். எப்பவுமே வந்து ஓரோகிராஃபி, ஓரோஜெனிக் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு மவுண்டைன்ஸ், ரைட்? மவுண்டைன் ஃபார்மேஷன் பத்தி படிக்கிறது ஓரோகிராஃபி. ஓரோஜெனிக்ங்கிறது வந்து மவுண்டைன் பில்டிங், ரைட்? இப்போ தி மவுண்டைன் பில்டர், let's discuss epirogenic first, அதுக்கப்புறம் நம்ம வந்து orogenic போவோம், right?
திஸ் இஸ் டயஸ்ட்ராபிசம். டயஸ்ட்ராபிசம்ல 2 டைப். டயஸ்ட்ராபிசம்ங்கிறது வந்து ஸ்லோயரா நடக்கும் இந்த ப்ராசஸ்ங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எபிரோஜெனிக் ஆர் கான்டினென்ட் ஃபார்மிங். எபிரோஜெனிக்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்னு அப்வர்ட்ல ஃபார்ம் ஆகுறது, இல்ல அப்படின்னா டவுன்வர்ட்ல ஃபார்ம் ஆகுறது. ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் there is some upward movement, right? That is continent formation. Like அந்த ஸ்லாப்ல இருந்து கொஞ்சம் லைக் எலிவேட்டட் ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய பிளெயின்ஸ், பிளாட்டியூஸ் அதெல்லாம் வந்து அப்வர்ட்ல படிப்போம். சில டவுன்வர்ட் there is some எப்படி சொல்றது, கொஞ்சம் ரைஸ் ஆகாம கொஞ்சம் டெப்த்ல போயிருக்கக்கூடிய இடங்களை பத்தி படிக்கிறது. அப்படிப்பட்ட எர்த் மூமெண்ட்ஸ் பத்தி படிக்கிறது தான் வந்து this epirogenic continent formingல வந்து downward, right? This is regarding epirogenic. And the second one will be orogenic. Orogenic என்னன்னு படிச்சிருந்தோம், mountain building, right? Mountain எப்படி build ஆகுதுன்னா, there is 2 forces, that is tension and compression, right? இந்த 2 forces மூலமா எப்படி mountain build ஆகுதுன்னு படிப்போம், right? This is all about எண்டோஜெனிக்ல டயஸ்ட்ராபிசம். இப்போ எண்டோஜெனிக்ல சடன் மூவ்மெண்ட்ஸ், எர்த்குவேக் வந்து நம்ம பார்த்திருக்கோம். பிளேட் மூவ்மெண்ட்ஸ்னால பிளேட் எப்படி மூவ் ஆனாலுமே வந்து நமக்கு வந்து எர்த்குவேக் வந்து நடக்கும், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் வல்கனோஸ். வல்கனோஸ் எந்தெந்த ஏரியாலாம் வரும், எந்தெந்த பிளேட் மார்ஜின்ஸ்ல வல்கனோஸ் கிரியேட் ஆகும் மோஸ்ட்லி? ஓஷன் ஆர் ஓஷன் கான்டினென்டல் பிளேட்ல கன்வர்ஜ் ஆகும்போது. ஓகே, கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ். இன்னொன்னு டைவர்ஜென்ட் பவுண்டரிஸ். ஓஷியானிக் ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுலயுமே வந்து வல்கனோஸ் வந்து இருக்கும், ரைட்? அண்ட் வல்கனிக் ஆர்க்குமே அந்த இடத்துல இருக்கும். இதுதான் வந்து லைக் டயஸ்ட்ராபிசம்ல எபிரோஜெனிக் அண்ட் ஓரோஜெனிக். இதுதான் டயஸ்ட்ராபிசம். நெக்ஸ்ட் திங் இஸ் தட் சடன் மூமெண்ட்ஸ்ல பார்த்தது 2 எர்த்குவேக் அண்ட் வல்கனோஸ். திஸ் இஸ் ஆல் அபவுட் எண்டோஜெனிக், ரைட்? இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடிய எர்த் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இது எல்லாம். இப்போ எக்ஸோஜெனிக் மூமெண்ட்ஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னா, there will be 2 things. ஒன்னு வந்து வெதரிங் அண்ட் இன்னொன்று வந்து எரோஷன். வெதரிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க ஒரு ராக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ டியூ டு சம் ஃபேக்டர்ஸ் லைக் இப்போ லைக் கெமிக்கல் வெதரிங், பிசிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங் இருக்கு, ரைட்? அப்போ பிசிக்கல் வெதரிங்னா என்ன அப்படின்னா, பிசிக்கலா இதுல இப்போ ஒரு ஹியூமன் போய் இது வந்து உடைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருந்து ராக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இட் வில் பி டெனுடேஷன் சொல்லுவாங்க, which means like wearing away. இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து it will be some parts of that rock will be go away, right? That is weathering. And the second one is that chemical weathering என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ராக் இருக்கு அப்படின்னா it consists of many minerals, right? இப்போ டியூ டு சம் கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ராக் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்இன்டெகிரேட் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? தட் இஸ் கெமிக்கல் வெதரிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் பயாலஜிக்கல் வெதரிங். டியூ டு ஹியூமன் ஆக்ஷன்ஸ் ஆர் சில பயாலஜிக்கல் ப்ராசஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா, லைக் இப்போ ஒரு இந்த ராக்ல ஒரு கிராக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதன் வழியா என்ன ஆகுது அப்படின்னா, மழை பெய்யும் போதெல்லாம் வந்து தண்ணி இந்த கிராக் வழியா உள்ள போய் இட் வில் பி ஈவென்ச்சுவலா அந்த கிராக் வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ராக் வில் பி பிரேக்கிங் ஆர் இட் வில் பி going into n number of pieces, right? This is biological weathering. So weatheringங்கிறது வந்து wearing away, right? இப்போ இப்படி சின்ன சின்ன பார்ட்டிகளா ஒரு பெரிய பார்ட்டா இருந்தது, ஒரு மவுண்டைன் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு பெரிய பார்ட்டா இருந்தது, இப்போ சின்ன சின்ன பார்ட்டிகளா மாறி இருக்கு. இப்போ இது வந்து எக்ஸோஜெனிக்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது வெதரிங்கிற ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் வில் பி எரோஷன், ரைட்? எரோஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, வாட் இஸ் மென்ட் பை சாயில் எரோஷன்? எனிவன் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல சொல்லுங்க. மூவ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் by several agents, right? நிறைய ஏஜென்ட்ஸ் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இல்ல இந்த மாதிரி வெதரான பார்ட்டிகல்ஸ், வெதர்ட் அவேயான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் பி மூவிங் அவே ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ். அது எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல இருந்து இட் வில் பி மூவிங் அவே, ரைட்? இந்த மாதிரி வெதரிங் ஏஜென்ட் எரோஷன் பண்ணக்கூடிய ஏஜென்ட் என்னன்னு பார்க்கும்போது ஐஸ். இது வந்து கிளேஷியர்ஸ்ல, ரைட்? கிளேஷியர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் ஃப்ரோசன் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். நமக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இப்போ ஃப்ரோசன் ஆயிட்டு இருக்கும். இது இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இது மெல்ட் ஆகும்போது இந்த ஐஸ் சில பார்ட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகளும் வில் பி டேக்கன் அவே பை திஸ் ஐஸ். அண்ட் ரிவர் வாட்டர், ரைட்? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டைன்ல ரிவர் இந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகுது. இங்க ஆல்ரெடி கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் வந்து டியூ டு சம் வெதரிங் ப்ராசஸ்னால சில பார்ட்டிகல்ஸ் அந்த இடத்துல இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ரிவர் வந்து இட் இஸ் flowing like this way. ஸோ இந்த இந்த ரிவரோட இட் வில் பி டேக்கன் அவே. And next one is that sea. Sea-மே வந்து we know that, right? Water வந்து earth full-ஆ இருக்கிறது stagnant ஆலாம் இருக்காது, it will be moving, right? நம்ம ocean currents ஒரு டாபிக் பார்ப்போம், it will be clear in those topic, right? இப்போ பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து அங்கேயே தான் இருக்கும் அப்படிலாம் இல்லை, it will be moving away, right? And so sea மூலியமாவும் this weathered material will be
taken away. And next one is wind. Wind வந்து எந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான எரோஷன் ஏஜென்ட் அப்படின்னா, எரோடிங் ஏஜென்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் தட் டெசர்ட் ஏரியா, ரைட்? there is some formation of sand dunes in desert. இந்த மணல் மேடுகள்லாம் இருக்குல்ல, லைக் நிறைய மூவிஸ்ல வந்து we might have visited or viewed this desert region. அங்க மணல் மேடுகள்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல due to this wind only it will be getting deposited, right? So next one is that underground water, right? சில டைம்ல earthக்கு உள்ள லைக் இருக்கக்கூடிய weathered away பார்ட்டிகல், இப்போ ஒரு ராக் வந்து it will be getting weathered away அப்படின்னா அது டெபாசிட் ஆகுறது வந்து earthல டெபாசிட் ஆகும். அந்த சர்ஃபேஸ்ல இருந்து it will be further penetrating into the groundwater and it will be taken away by this groundwater, right? This is what earth movements. Is there any doubt till now, like diastrophismல, like exogenic movementல? No ma'am. Okay. Now endogenic பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம இது மட்டும் தான் பார்ப்போம், ரைட்? diastrophism and sudden movements இத பத்தி மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். Let's see, right? Now see, our earth is undergoing deformations imperceptibly, right? ரொம்ப கிராஜுவலா, ரொம்ப நம்மளால ஃபீல் கூட பண்ண முடியாத அளவுக்கு எர்த் என்ன பண்ணும் அப்படின்னா it will be continuously changing, right? And இது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ்னால நடக்குது. First and foremost factor is that we know that this is our earth, this is not our earth, consider this is our earth, right? And உள்ள கோர் இருக்கு. இந்த கோர் வந்து இது ஃபார்ம் ஆகும்போது, ரைட், எர்த்லாம் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஹீட் வந்து இந்த கோர்ல என்ன இருக்குன்னா இந்த ரெசிடுவல் ஹீட்னு சொல்லுவாங்க. அது ஃபார்மேஷன்ல இருக்கும்போது இருக்கக்கூடிய ஹீட் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கு, இன்னர் கோர்ல. அண்ட் அவுட்டர் கோர்ல வாட் இஸ் தட் அப்படின்னா, இங்க வந்து லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கு, ரைட்? அவுட்டர் கோர் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம், ரைட்? இப்போ கிரஸ்ட் இருக்கு, அதுக்கு கீழே வந்து மேண்டல் இருக்கு இல்லையா? மேண்டல்மே வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், இட் ஹேஸ் சம் லிக்விட், தட் இஸ் ஆஸ்தமோஸ்பியர் வந்து இட் இஸ் a semi solid மெட்டீரியல்னு பார்த்தோம் இல்லையா? Now இந்த எர்த்குள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஆர் ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், ரைட்? ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னா இட் வில் ஹேவிங் so much of energy, right? So it will be radioactive materials. So இந்த லிக்விட் ஃபார்மேட்ல எங்கெல்லாம் ஹீட் இருக்கோ அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிக்விட் மெட்டீரியல் ஆர் அந்த மோல்டன் ராக் மெட்டீரியல் வந்து இட் வில் பி ரைசன் அப், ரைட்? ஸோ இங்க மேண்டல் பாக்குறோம். மேண்டல் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ரீஜியன்ல இருக்கக்கூடிய மேக்மா என்ன ஆகுது அப்படின்னா, டியூ டு திஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் பேர் என்ன? லிக்விட் வந்து ரைஸ் ஆகுது டியூ டு திஸ் டெம்பரேச்சர். volcanic process. No, not exactly. Convection. இதோட ஒன் ஆஃப் தி அவுட்கம் தான் வல்கனிக் எரப்ஷன். அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் வந்து கன்வெக்ஷன். ரம்யா, வாஸ் இட் கிளியர்? Okay ma'am. ஓகே. நவ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ மேண்டல்ல இருக்கோம் நம்ம, சரியா? மேண்டல்ல வந்து there will be some what is that molten rock material. இங்க டெம்பரேச்சர் வந்து ஹெவியா இருக்கும், அங்க ஆல்ரெடி ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கு. ஆல்ரெடி எர்த்தோட கோர் வந்து அங்க ரெசிடுவல் ஹீட் நமக்கு இருக்கு, ரைட்? ஸோ இதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கன்வெக்ஷன் கரண்ட் வந்து மேண்டல்லையும் நடக்குது, அவுட்டர் கோர்லயும் நடக்குது, ரைட்? இதனால நமக்கு ஹீட் வந்து இட் வில் பி ப்ரொடியூசிங், ரைட்? டியூ டு ஹீட் வில் பி ப்ரொடியூஸ்ட் பை திஸ் ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட், ரைட்? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். The heat generated by the radioactive elements in the earth interior, right? Is it clear? First point. கன்வெக்ஷன் கரண்ட் இருக்கு. ஒரு லிக்விட் ஃபார்மேட்ல எங்கெல்லாம் டெம்பரேச்சர் ஹையா இருக்கோ, டெம்பரேச்சர் ஏன் ஹையா இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி ரெசிடுவல் ஹீட் வந்து நமக்கு இன்னர் கோர்ல இருக்கு, ரைட்? எங்கெல்லாம் ஒரு ஹீட் இருக்கோ அங்க லிக்விட் மெட்டீரியல் இருந்தா அந்த கன்வெக்ஷன் கரண்ட் வந்து நடக்கும், ரைட்? அந்த கன்வெக்ஷன் கரண்ட்னால ஹீட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது ஒரு ப்ராசஸாவே இருந்துட்டு இருக்கு, ரைட்? அகைன் இந்த கன்வெக்ஷன் கரண்ட்ங்கிறது வந்து இட் வில் பி மூவிங் அவே அண்ட் திருப்பி இது ரைஸ் ஆகும், திருப்பி கூல் டவுன் ஆகி பெண்ட் ஆகும், ரைட்? இது வந்து ஒரு ப்ராசஸ் எர்த் ஃபுல்லா நடந்துட்டே இருக்கும், அந்த சர்க்கிள் ஃபுல்லா, right? This is what the heat generated by the radioactive elements in Earth's interior. Is it clear? Yes. Or should I repeat it again? Clear ma'am. Okay. Now, the second thing is that the movement of the crustal plates due to tectogenesis. Tectogenesis na tectonic plates da, right? Tectonic plates வந்து கண்டினியூஸா மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த பிளேட் மார்ஜின்ஸ்ல வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லைக் இட் வில் பி காசிங் மெனி ஆக்ஷன்ஸ், ரைட்? லைக் மவுண்டன்ஸ் வரதா இருக்கட்டும், இல்ல ட்ரென்ச்சஸ் வரதா இருக்கட்டும்,
இல்ல ரிட்ஜஸ் வந்து உருவாக்குறதா இருக்கு. இப்போ இந்த மாதிரி கிரஸ்டல் பிளேட்ஸ் வந்து கண்டினியூஸா மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனாலயும் நமக்கு எர்த் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, ரைட்? Now, fourth point is that forces generated by the rotation of earth. Earth வந்து கண்டினியூஸா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கிறதுனாலயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது, ரைட்? And that is some force we shall study elaborately in climatology, right? And next is that climatic factors like wind, precipitation, pressure belt, இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ரீசன்ஸ், ரைட்? நம்ம இது வரைக்கும் ஜியோமார்பாலஜி மட்டும் தான் படிச்சிருக்கோம். அதனாலதான் நமக்கு இந்த 2 பாயிண்ட் தெளிவா புரியுது. இது நம்ம எல்லாம் நம்ம படிக்க போறோம். ஸோ லெட் இஸ் ரிவைஸ், ரைட்? ஒன்ஸ் அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் கிளாஸ் அப்போ யூல் பி கெட்டிங் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் ரிகார்டிங் திஸ், ரைட்? மொத்தம் 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னால இருக்கக்கூடிய எர்த் இன்டீரியர்ல இருக்கக்கூடிய ஹீட்டு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா அந்த பிளேட் மார்ஜின்ஸ் கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் வந்து டெக்டோஜெனிசிஸ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் எர்த்தோட ரொட்டேஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்க்கும்போது மற்ற கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸான விண்ட், பிரெசிபிடேஷன், ப்ரெஷர் பெல்ட், இது எல்லாமே மற்ற காரணங்கள், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் த ஃபேக்டர்ஸ் லைக் எர்த்தோட மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ், ரைட்? நவ் நெக்ஸ்ட் இஸ் தட் ஐசோஸ்டசி, ரைட்? இதுதான் என்ன அப்படின்னா லைக் இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் the blocks of earth crust because of variations in density would rise in different levels and appear on surface as mountains, plateaus, plains and ocean faces, right? இப்போ நம்ம வந்து பிளேட் டெக்டோனிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? நிறைய பிளேட்ஸ் வந்து எர்த் ஃபுல்லா இருக்கு. அது வந்து ஆஸ்ட்ரோஸ்பியர்ல வந்து சுத்திட்டு இருக்கு. ஐ மீன் ஆஸ்ட்ரோஸ்பியர் மேல இட் வில் பி ஃப்ளோட்டிங் சொல்லி படிச்சிருந்தோம்ல. இப்போ ஒரு இடத்துல ஒரு சிங்க் ஆகுதுன்னு வச்சுப்போம் ஒரு பிளேட், சரியா? இன்னொரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அதே அளவுக்கான பிளேட் வந்து இட் வில் பி ரைசிங், ரைட்? இங்க ஒரு இடத்துல வந்து சப்டியூ ஆகுது அப்படின்னா இன்னொரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா புது கிரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆக இருக்கும், ரைட்? திஸ் இஸ் வாட் ஐசோஸ்டசி. எவ்வளோ லென்த் ஆர் அமௌண்ட் ஆஃப் எர்த் கிரஸ்ட் வந்து சப்டியூ ஆகுதோ, மோல்டன் மேக்மாவா கன்வெர்ட் ஆகுதோ, அதே லென்த் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கிரஸ்ட் வந்து will be forming, right? This condition is called as isostasy, right? Is it clear, isostasy? Yes, ma'am. Yeah. Next is tectonic. Tectonic ங்கிறது நமக்கு தெரியும். It related to some structure in the earth crust and the large scale processes which take place within it, right? earth crustல இருக்கக்கூடிய பிளேட்டோட மூவ்மெண்ட் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா டெக்டானிக் ஸ்கேல படிக்கிறோம், ரைட்? அண்ட் அந்த பிளேட்டோட இன்ட்ராக்ஷன்ஸ் அதுதான் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ். அண்ட் திஸ் we have seen like a geomorphic process வந்து we can see into 2 types, that is endogenic process and exogenic process. And endogenicல வந்து it will be internal forces, right? எர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய forces வந்து it will be driving this. And exogenic processல வந்து it will be external forces, right? Types of endogenic will be diastrophism and sudden movements. Diastrophismல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து கான்டினென்ட் பில்டிங், இன்னொன்னு வந்து மவுண்டைன் பில்டிங். இது வந்து ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டே இருக்கும். அடுத்து வந்து சடன் மூவ்மெண்ட்ஸ், earthquake and volcanoes. நெக்ஸ்ட் எக்ஸோஜெனிக்ல பார்க்கும்போது வெதரிங் அண்ட் எரோஷன். வெதரிங்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா பிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங். எரோஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டன் பை ஐஸ், ரிவர் வாட்டர், சி, விண்ட் அண்ட் அண்டர்கிரவுண்ட் வாட்டர், ரைட்? That's all regarding this geomorphic processes. Next, ஜியோமார்பிக்ங்கிறது என்ன அப்படின்னா லைக் மார்பாலஜிங்கிறது வந்து நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. இப்போ வந்து மார்பாலஜி ஆஃப் லீஃப் அப்படின்னா இலை பார்த்தோன்னே என்னன்னா தெரியுதோ அதுதான் வந்து மார்பாலஜி. அதே மாதிரி ஜியோமார்பாலஜிங்கிறது வந்து ஜியோனா என்னது எர்த், மார்பிக் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கலாம், ரைட்? ஸோ ரிலேட்டிங் டு தி ஃபார்ம் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் அண்ட் அதர் நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ், ரைட்? எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் அதோடைய லேண்ட்ஸ்கேப் பத்தி படிக்கிறதா வந்து ஜியோமார்பிக். Now, the endogenic and exogenic forces is causing physical and chemical changes on the earth surface, right? இந்த மாதிரி 2 force இருக்கு, endogenic and exogenic. இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா earth surfaceல it will be causing physical and chemical changes. இந்த ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் வந்து geomorphic process படிக்கிறோம், ரைட்? அண்ட் இதுல diastrophism, volcanism are the endogenic geomorphic processes. and weathering, mass wasting, erosion, deposition இதெல்லாம் ப்ராசஸ் தான். ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு அப்படின்னா அது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா மாறுறது வெதரிங். நெக்ஸ்ட் இஸ் மாஸ் வேஸ்டிங். அண்ட் அதெல்லாம் எரோட் ஆகி இன்னொரு இடத்துல டெபாசிட் ஆகுற வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து எக்ஸோஜெனிக் ஜியோமார்பிக் ப்ராசஸஸ், ரைட்? இப்போ இந்த ஜியோமார்பிக் ஏஜென்ட்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இட் வில் பி மொபைல் மீடியம், ரைட்? யாரெல்லாம் ஜியோமார்பிக் ஏஜென்ட் அப்படின்னா தே வில் பி நம்ம இப்போ எரோஷன் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல அவங்க தான் இங்கேயும் வருவாங்க. தே ஆர் ரன்னிங் வாட்டர், இட் மீன்ஸ் ரிவர்ஸ், ரைட்? அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் சோ ஆன்.
Next is that moving ice masses, that is glaciers, and wind, waves, and ocean currents, right? Which removes and transports and deposits earth material. Earthல இருக்கக்கூடிய materials எல்லாமே வந்து they'll be removing and they'll be transporting and they'll be depositing in some other place. This is what geomorphic agents அவங்களுடைய வேலை, right? Now, earth movements. First, we are going to discuss about this endogenic movement. Right. The interaction of matter and temperature generates these forces or movements inside the earth crust. Right. இப்போ அந்த ஐ மீன் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பொருளும் அண்ட் த டெம்பரேச்சர் இது ரெண்டையும் இதோட இன்ட்ராக்ஷன் தான் என்ன அப்படின்னா தீஸ் இட் வில் பி ஜென்ரேட்டிங் தி forces or movements inside the earth crust. Right. And the types of earth movements are diastrophism and the sudden movements. Right. Now, the energy emanating from within the earth is the main force behind the endogenic geomorphic process, right? எர்த்துக்குள்ள இருந்து வரக்கூடிய எனர்ஜினால ஃபார்ம் ஆகக்கூடியதான் வந்து இந்த endogenic geomorphic process, right? And this energy is mostly generated by radioactivity, rotational and tidal, frictional and primordial heat from the origin of the earth, right? இந்த endogenic process நடக்கிறதுக்கான மேஜரான ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இஸ் ரேடியோஆக்டிவிட்டி. எர்த்துக்கு இடையில உள்ள உள்ளது, ரைட்? இன்டீரியர் ஆஃப் தி எர்த்ல இருக்கக்கூடிய ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸோட மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் அண்ட் டைடல், ஃபிரிக்ஷனல் அண்ட் பிரைமோடியல் ஹீட் ஃப்ரம் தி ஆரிஜின் ஆஃப் தி எர்த். நம்ம பார்த்தோம்ல ரெசிடுவல் ஹீட்னு ஒரு கான்செப்ட், ரைட்? எர்த்தோட கோர் ஃபார்ம் ஆகுறப்போ there will be some heat will be settled with that. So அதான் primordial heat from the origin of earth, right? Now, this energy due to geothermal gradients and heat flow from within includes diastrophism and volcanism in the atmosphere. In the energy now நமக்கு ஆகுது அப்படின்னா these two incidents are happening, that is diastrophism and volcanism. Now, diastrophism, it is a general term applied to like இப்போ வந்து earth surface எப்படி இருக்கு அப்படின்னா it will be bending, right? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பெண்ட் ஆகுறது இல்ல அப்படின்னா இட் வில் லைக் ஃபோல்டிங், ரைட்? ரெண்டு சைடுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எர்த் கிரஸ்ட், இப்போ இந்த சைட்ல இருந்து நமக்கு ஃபோர்ஸ் இருக்கு, இந்த சைட்ல இருந்து கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டென்ஷனல் ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வாட் வில் டூ அப்படின்னா இனிஷியலா இது எப்படி ஃபார்ம் ஆகும், தென் அகெயின் இட் வில் பி லைக் ப்ரெஷர் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்போது இந்த ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய எர்த் கிரஸ்ட் வந்து இட் வில் பி ஃபோல்டிங் அப், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஃபோல்ட் மூவ்மெண்ட்ஸ், தட் இஸ் ஃபோல்டிங். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ராப்பிங். அப்படின்னா என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய ஆல்ரெடி அது ஒரு ஷேப்ல இருக்கும் இல்லையா, அண்ட் டியூ டு திஸ் ராப் அது வந்து ஒன்னு பெண்ட் ஆயிரும், இல்லை அப்படின்னா அதோடைய ஷேப்பே வந்து மாறி போயிடும், ரைட்? அண்ட் இட் வில் பி லுக்கிங் லைக் அப்நார்மல், ரைட்? அதோடைய ஒரிஜினல் ஃபார்மேட்டே இல்லாம இட் வில் பி சேஞ்ச், ரைட்? அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போகுது, தட் இஸ் ராப்பிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ராக்சரிங், ரைட்? இப்படி இருக்க கிரஸ்ட் வந்து இட் வில் பி ஃப்ராக்சர்ட் லைக் திஸ், right? This is what happening due to this diastrophism. And next is that all processes that move, elevate or build up portions of the earth crust come under this diastrophism, right? Which means என்னென்ன ப்ராசஸ்ல வந்து எர்த் கிரஸ்ட் இட் வில் பி மூவிங் ஆர் எலிவேட்டிங் ஆர் பில்ட் அப் போர்ஷன்ஸ் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அண்டர் திஸ் diastrophism. They include, first one will be orogenic process and the second one will be epirogenic process, right? Orogenic na enna sollirundom, building of mountain. Yeah, building of mountains. எதனால நடக்கும் அப்படின்னா due to some severe folding and it will be எங்கெல்லாம் வந்து இந்த எர்த் கிரஸ்ட் வந்து கொஞ்சம் லாங்கா ரொம்ப நேரோவா இருக்கும் இந்த இடத்துலலாம் வந்து இந்த ஃபோல்டிங் வந்து நடக்கும், ரைட்? தட் இஸ் ஓரோஜெனிக் ப்ராசஸ். அண்ட் செகண்ட் ஒன் வில் பி எபிரோஜெனிக். எபிரோஜெனிக் வந்து கான்டினென்ட் பில்டிங், ரைட்? இட் இன்வால்வ்ஸ் தி அப்லிஃப்ட் ஆர் ராப்பிங் ஆஃப் லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் தி எர்த் கிரஸ்ட். எர்த் கிரஸ்டோட பெரும் பகுதி என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி அப்லிஃப்டட், ரைட்? ஆர் இல்ல அப்படின்னா இந்த ராப்பிங்கிற ப்ராசஸ் பார்த்தா ஒன்று பெண்ட் ஆகுறது, இல்ல அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போறது. அண்ட் next is that earthquakes involving local relatively minor movements, right? And plate tectonics involving horizontal movements of crustal plates. Earthquake nala enna agum appadina it will be chinna movements da it will be happening in this epirogenic process. And also plate tectonics, it involves the horizontal movements of crustal plates, right? Horizontal movements na வந்து நமக்கு fault line create ஆகும்ல, transform boundary ல அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, ரைட்? And next thing is that in the process of orogeny, the crust is severely deformed into folds, right? So orogeny ப்ராசஸ் வந்து மவுண்டன் பில்டிங்னு பார்த்தோம். அண்ட் இதனால என்ன அப்படின்னா நிறைய நமக்கு ஃபோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? இது எபிரோஜெனியால நமக்கு வந்து ஒரு சிம்பிள் டிஃபார்மேஷன் தான் இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபார்மேஷன்ல லைக் எபிரோஜெனில மைனர் சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும்.
அண்ட் இதே ஓரோஜனில வந்து நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். அதுதான் நமக்கு வந்து மவுண்டன்ஸா நிற்குது, ரைட்? நவ் orogeny is a mountain building process, whereas epirogeny is a continent building process, right? Now இப்போ இந்த கிரஸ்ட்ல நிறைய ஃபால்ட் ஃபிராக்சர்லாம் நடக்குது இல்லையா? இது எதனால நடக்கும் அப்படின்னா through the process of orogeny, epirogeny, earthquake and plate tectonics. இந்த 4 ரீசன்னால தான் நமக்கு கிரஸ்ட்ல வந்து ஃபால்ட் லைன்ஸ் ஃபிராக்சர்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும், ரைட்? And all these process cause pressure, volume and temperature changes within which in turn induce the metamorphism of the rock. Metamorphism of the rock. Rock cycle படிச்சாச்சா? 6th standard NCERT ல இருக்குன்னு நினைக்கிறேன். 6th or 7th. Have you ever heard this word rock cycle? சொல்லுங்க, இப்ப பார்க்கலாம். இல்ல படிச்சிருந்தீங்கன்னா பாசிங் ரெஃபரன்ஸ் கொடுத்து கேட்கலப்பா. No, ma'am. ஓகே. இப்போ ராக்ஸ் இருக்கு இல்லையா? ராக்ஸ்ல வந்து சர்டைன் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இக்னீஷியஸ் ராக். இதான் வந்து அது உருவாகிற ராக், ரைட்? ஃபார்ம் ஆகக்கூடிய நேச்சுரல் ராக்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து செடிமெண்ட்ரி ராக். தேர்ட் ஒன் வில் பி மெட்டமார்பிக் ராக். சரி, இப்போ வல்கனோஸ் இருக்கா? வல்கனோஸ் இருக்கு. இங்க இருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா லாவா வந்து வெளியே வருது, ரைட்? இப்போ இது ஃபார்ம் ஆகுது இல்லையா? இதுதான் வந்து இக்னீஷியஸ் ராக், ரைட்? இப்போ இந்த வல்கனோஸ் வந்து எரப்ட் ஆகாம இந்த மேக்மா வந்து உள்ளேயே ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே இடத்துல வந்து சாலிடிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா இது பேர் வந்து இன்ட்ரூசிவ். நோட்ஸ் எடுக்க வேணாம், இது என்சிஆர்டில தெளிவாவே இருக்கும். ஸோ ஜஸ்ட் கவனிச்சா மட்டும் போதும். இன்ட்ரூசிவ்னா வந்து எர்த்துக்குள்ள இருக்கிறது, ரைட்? இக்னீஷியஸ்ங்கிறது வந்து இந்த லாவால இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது இக்னீஷியஸ் ராக், ரைட்? இப்போ இந்த லாவா என்ன ஆகுது அப்படின்னா வல்கனோ எரப்ட் ஆகுது. லாவா இங்க இருந்து ஓடி வராங்க, ஐ மீன் உருண்டோடி வருது. இந்த இடத்துல சாலிடிஃபை ஆகுது. இது பேர் வந்து எக்ஸ்ட்ரூசிவ், ரைட்? எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது பேர் வந்து எக்ஸ்ட்ரூசிவ் ராக், எக்ஸ்ட்ரூசிவ் இக்னீஷியஸ் ராக். இந்த எர்த்தோட சர்ஃபேஸ்க்குள்ள ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது பேரு இன்ட்ரூசிவ் இக்னீஷியஸ் ராக். இவ்வளவுதான் இக்னீஷியஸ் ராக்ஸ் பத்தி பேச வேண்டியது, ரைட்? இப்போ செகண்ட் இருக்கிறது வந்து செடிமெண்ட்ரி ராக். செடிமெண்ட்ஸ் அந்த வேர்டே சொல்லுது இல்லையா? லைக் இதுல இருக்கக்கூடிய செடிமெண்ட் ஆகி திருப்பி அண்டர் கோயிங் சம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இதன் வழியா உள்ள போகும்போது திருப்பி அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இக்னீஷியஸ் ராக்ல இருந்து இட் வில் பி ஃபார்மிங் லைக் செடிமெண்ட்ரி ராக். நமக்கு இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, லைக் அது எல்லாமே வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ்ல தான் எடுப்பாங்க. இப்போ வந்து இப்படி இக்னீஷியஸ் ராக் வந்து வெதரிங் ப்ராசஸ் மூலியமா ஒரு பிளான்ட் ரிமைன்ஸ் மேலேயோ இல்ல அனிமல் ரிமைன்ஸ் மேலேயோ வந்து அது செடிமெண்ட் ஆகி எல்லாமே கன்சாலிடேட் ஆகி ஒரு சாலிடிஃபை ஆகி நமக்கு வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸா இருக்கும். அந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். திஸ் இஸ் ரிகார்டிங் இக்னீஷியஸ் அண்ட் செடிமெண்ட்ரி ராக். நெக்ஸ்ட் வந்து மெட்டமார்பிக் ராக். லைக் இதுல இருந்து திருப்பி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதோட பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக். அதுதான் வந்து நம்ம மெட்டமார்பிசம் கீழே படிப்போம். அண்ட் ஸோ இக்னீஷியஸ் ராக் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். மேக்மால இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது இக்னீஷியஸ் ராக். அண்ட் இதுல இருந்து நமக்கு செடிமெண்ட்ரி ராக் ஃபார்ம் ஆகலாம். இல்ல அப்படின்னா இந்த இக்னீஷியஸ் ராக்கே டைரக்டா மேக்மாவா கன்வெர்ட் ஆகலாம், ரைட்? இப்போ இந்த இக்னீஷியஸ் ராக்ல இருந்து செடிமெண்ட்ரி ஃபார்ம் ஆகுதா, இதுல இருந்து மெட்டமார்பிக் ராக் இருக்கும். அண்ட் இது திருப்பி வந்து மேக்மாவா ஃபார்ம் ஆகும், திருப்பி அது இக்னீஷியஸ் ராக்கா ஃபார்ம் ஆகும், ரைட்? இந்த ப்ராசஸ் எப்படி வேணா நடக்கலாம், ரைட்? இக்னீஷியஸ்ல இருந்து டைரக்டா மேக்மா ஆகலாம், இல்ல இக்னீஷியஸ் வந்து செடிமெண்ட்ரி ராக்கா ஃபார்ம் ஆயிட்டு தென் இந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து திருப்பி எர்த்துக்குள்ள போயிட்டு ஐ மீன் அந்த சப்டக்ஷன் ஆஃப் பிளேட்ஸ்னால மேக்மாவா மாறி திருப்பி அது இக்னீஷியஸ் ராக்கா ஃபார்ம் ஆகும். இல்ல அப்படின்னா செடிமெண்ட்ரி அகைன் கன்வெர்ட்டிங் இன்டு மெட்டமார்பிக் ராக் அண்ட் இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு மேக்மாஸ், ரைட்? திஸ் இஸ் ஹவ் த ராக் சைக்கிள் இஸ். ஸோ ஒரு ராக் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படியெல்லாம் இருக்காது, இட் வில் பி சேஞ்சிங், ரைட்? இஸ் இட் கிளியர் ராக் சைக்கிள்? Yes, ma'am. Clear. Yeah, 7th standard NCERT-ல இருக்கு. ராக்ஸ் நினைக்கிறேன் டைட்டில் வந்து. இஃப் பாசிபிள் அது ஒரு வாட்டி போய் படிச்சிருங்க இன்னைக்கு இல்ல சாட்டர்டே சண்டேஸ்ல. திஸ் இஸ் I want to tell regarding rock cycle. Let's continue now, right? So rock cycleங்கிறது வந்து the metamorphism of rock தான். அந்த ராக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து அதோட கான்ஸ்டிடியூவன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா லைக் திஸ் ப்ராசஸ் லைக் ஓரோஜெனி, எபிரோஜெனி, earthquake and plate tectonics இதனால there will be changes in this PVT, right? PVTக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு, that is vulnerable tribes. Peak மட்டும் நான் மறந்துட்டேன். So it will be coming in internal security. PVTGs. Let's not go there now. Let's continue with this geography.
ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 3 கெமிக்கல் காம்போசிஷன் இல்லை அப்படின்னா அந்த 3 ஃபீச்சர்ஸ்ல வந்து சேஞ்சஸ் போட்டு வரும். பட் அதே அப்படின்னா ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர், ரைட்? அண்ட் இட் வில் பி இன்க்ளூடிங் திஸ் ராக் சைக்கிள் ஆர் மெட்டமார்பிசம் ஆஃப் ராக்ஸ், ரைட்? தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் endogenic or epirogenic or continent forming events. And next is that, yeah, epirogenic or continent forming movements act along the radius of the earth, right? Adnala it is also called as the radial movements. So இது வந்து இந்த ஃபேஸ்ல எல்லா இடத்துலயுமே நடந்துட்டே இருக்கிறதுனால it is called as radial movements. And exogenic அப்படி கிடையாது, right? It will be happening throughout, right? earth ஃபுல்லாவே இது நடந்துட்டு இருக்கும். But this is causing regarding this எர்த்தோட கோர்ல இருந்து நம்ம ஒரு லைன் டிரா பண்ணோம்னா இதான் ரேடியஸ், சரியா? கோர்லயும் சேஞ்சஸ் இருக்கு, நமக்கு வந்து மேண்டல்லையும் அங்க நடக்கக்கூடிய கன்வெக்ஷன் கரண்ட்ஸ்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எர்த் வந்து இன்டீரியர்ல இருந்து ஹீட் வருது, அதனால நமக்கு என்ன ஆகுது, கான்டினென்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ், ஸோ இதோட எர்த்தோட ரேடியஸ் ஒட்டி இது நடக்கிறதுனால, அது த்ரூ அவுட் திஸ் நடக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ரேடியல் மூவ்மெண்ட்ஸ். அண்ட் தேர் டைரக்ஷன் மே பி டுவர்ட்ஸ் சப்சிஸ்டன்ஸ் ஆர் அவே ஃப்ரம் தி சென்டர், ரைட்? சென்டர்ல இருந்து அவேவா இருக்கலாம், இல்ல டுவர்ட்ஸ் தி சென்டரா இருக்கலாம், ரைட்? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வாட், ரேடியல் மூவ்மெண்ட்ஸ். இதே இது ஓரோஜனியே நம்ம ரேடியல் மூவ்மெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னா அங்க ஒன்லி ஓரோஜனி மட்டும்தான், ரைட்? மவுண்டைன் ஃபார்ம் ஆக மட்டும்தான் செய்யுமே தவிர இட் டசன்ட் கம் டுவர்ட்ஸ் எர்த். அந்த மேக்மா திருப்பி வந்து இப்போ மவுண்டைன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி எர்த்துக்கு வந்து டைரக்டா வராது, ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் I want to tell regarding this epirogenic. It is called as radial movement because இது வந்து towards the earth சென்டரும் இருக்கும் and it is away from the center. இது ரெண்டுமே இருக்கிறதுனால it is called as radial movements. And the results of such movements may be clearly defined in the relief. Reliefனா வந்து plains, plateaus according to their height அது வேரி ஆகுது இல்லையா, பிளெயின்ஸா பிளாட்டியூஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம வந்து ரிலீஃப்னு சொல்லி சொல்றோம். Now let's see about this uplift, right? என்னென்ன ரீசன் நல்லா அப்லிஃப்ட் ஆகுது அப்படின்னா, லைக் first one is that raised beaches and generally நம்ம போறோம்ல பீச், அதுதான் raised beaches. and சில டைம்ல sea level வந்து 0 டிகிரியா இருக்கும். எப்பவுமே sea level மெஷர் பண்றது 0 டிகிரி தான், 0 டிகிரி இல்ல 0. and mean sea level வந்து 0ல இருக்கும். பீச்சஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஹைட்ல இருக்கும், ரைட்? அதுதான் நம்ம raised beaches சொல்றோம். and elevated wave cut terraces and sea caves and fossiliferous beds above the sea level are the evidences of uplift, right? And which means, let's see this. இருக்கக்கூடிய sea level இருந்து ஒரு 15 to 30 மீட்டர் ஹைட்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த பீச்சஸ் வந்து இருக்கும், ரைட்? அந்த கூடிய சாயில் இது வந்து நிறைய பிளேசஸ்ல இருக்கு. சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கத்தியபார், நெல்லூர் அண்ட் திருநெல்வேலி கோஸ்ட், ரைட்? தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் திஸ் raised beaches. and wave cut terraces அப்படின்னா வேவ்ஸ் வருது இல்லையா சீல இருந்து, ஐ மீன் ஓஷனிக் ஏரியாஸ்ல கண்டினியூஸா வந்து வேவ்ஸ் இருக்கும். ஸோ இதனால there will be some terraces like this. அந்த பீச் லெவல் வந்து லைக் ஈவனா இருக்காது. ஓஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் லேண்ட்ஃபார்ம் அண்ட் திஸ் இஸ் தி sea level. இது இந்த மாதிரி ஈவனா இல்லாம it will be like this. அந்த வேவ் போன இடத்துல எல்லாம் வந்து there is some differences in the cut. அதுதான் differences due to this wave cut. It is called as wave cut terraces. and next is that sea caves. Sea caves வந்து it is formed in the, I think it is also found in 7th NCERT. Sea caves, cliff அப்படின்னு சொல்லிட்டு there is some concept there. Like seaல ஃபார்ம் ஆகக்கூடிய caves னு இப்போதைக்கு வச்சுக்கோங்க. we'll be dealing these concept in erosion வரும்போது we'll be again referring this, right? and next is fossiliferous beds above the sea level. sea levelக்கு மேல இருக்கக்கூடிய fossiliferous beds இது எல்லாமே வந்து upliftக்கான evidences, right? next is subsidence. Submerged forest and valleys as well as buildings are the evidence of subsidence. and which means சில ப்ராசஸ்னால லைக் டியூ டு திஸ் எபிரோஜெனிக் ப்ராசஸ்ல அப்லிஃப்ட் வந்து இப்போ பார்த்தோம், இப்போ டவுன் அதாவது கீழே வருது, ரைட்? தட் இஸ் சப்மர்ஜ்டு ஃபாரஸ்ட் அண்ட் வேலிஸ். சில வேலிஸ்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி சப்மர்ஜ்டு, ரைட்? இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் சப்சிடென்ஸ். and that is a runoff kutch was submerged as a result of an earthquake. and இந்தியால வெஸ்டர்ன் கோஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் ஃபார்மலி இல்லை, இட் இஸ் ஸ்லைட்லி சப்மர்ஜ்டு கோஸ்ட். இது வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து கொஞ்சம் சப்மர்ஜ்டு கோஸ்ட். அதே ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்து இட் இஸ் ஸ்லைட்லி எலிவேட்டட், ஸ்லைட்லி, ரைட்? there is some differences in this level or slope.
In 1980, a part of Run of Kutch was submerged as a result of an earthquake. Right? Due to the earthquake, or Run of Kutch is an area in Gujarat. அதில் என்ன இருக்கு அப்படின்னா சில part வந்து it got submerged, and also a large part of the Gulf of Mannar and the Park Strait. Right? Where is it located? Anyone? Ilangai and India Kedal. Okay. இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரும் பார்க் ஸ்ட்ரைட்டும் வந்து இட் இஸ் வெரி ஷாலோங்கிறது என்ன அப்படின்னா இது பார்த்தோம் இல்லையா ஷாலோ ஃபோக்கஸ் எர்த்குவேக் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறது ரைட் ரொம்ப மேலாப்ல இருக்கும். இட் ஹாஸ் பீன் சப்மர்ஜ்ட் இன் ஜியாலஜிக்கலி ரீசென்ட் டைம். அண்ட் இன் தமிழ்நாடு நம்ம வந்து லெமுரியா கண்டம்னு ஒன்று சப்மர்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு there is some history, right? And a part of the former town of Mahabalipuram near Chennai is submerged into the sea, right? இன்னைக்கு இருக்கக்கூடிய மகாபலிபுரம்ல இதுக்கு முன்னாடி சில ஏரியாஸ் என்ன இருக்கு அப்படின்னா it got submerged, and another areas like Dhanushkodi இதுவுமே வந்து நமக்கு subsidence ஓட one of the example தான், right? It happened due to this factors like earthquake and so on, right? Tectonic plate movements நால நடக்கிறது. Is it clear? Epirogenic movements. Any doubts? No doubts, ma'am. Okay, let's continue with this. Orogenic or the mountain forming, right? இது வந்து இது earth அப்படின்னா earth surfaceல இருந்து tangentially, right? ஒரு பாயிண்ட் எக்ஸ்டர்னல் ஒரு பாயிண்ட் ட்ரா பண்ணா இதை கனெக்ட் பண்ணா என்ன வருமோ அதை tangentன்னு சொல்லுவோம். It is related to geometry. But orogenic are the mountain forming movements act tangentially to the earth surface in the plate tectonics, right? And in the tensions will be producing fissures, right? And the compression produces fold, which means இப்படி ரெண்டு சைடும் நம்ம ஒரு பாயிண்ட்ல இருந்து டூ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆனோம் அப்படின்னா இட் வில் பி fissures, right? அண்ட் இது நம்ம ஒரே டைரக்ஷனை பார்த்து லைக் it will be forcing something அப்படின்னா it will be producing fold, and it is called as compression. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷர் பார்த்தோமா, ஃபிஷர்னா வந்து ஒரு பாயிண்ட்டை ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா இட் வில் பி காசிங் ஃபிஷர், ரைட்? இட் வில் பி காசிங் டியர். நடுவில் வந்து இட் வில் பி லைக் ஃபிஷர்ஸ் வரும். அண்ட் ஃபோல்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கிரஸ்ட் இருக்கு, இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு சைடு ப்ரெஷர் கொடுக்கும் போது இட் வில் பி லைக் திஸ் ஃபோல்டிங் வந்து வர ஆரம்பிக்கும், ரைட்? திஸ் இஸ் கம்ப்ரெஷன். நவ் tension produces fissure and compression produces fold, right? And compress பண்ணும்போது it will be causing this. Now in general, diastrophic forces which have uplifted lands have predominated over forces which have lowered them, right? And we'll be seeing this orography படிக்கும்போது formational mountains படிக்கும்போது இதை பத்தி தெளிவா பார்க்கலாம். And now sudden movements வந்து ரெண்டு earthquake we have discussed this, and another one is volcanoes we will be discussing after this mountains, right? we have completed this earth movement, and இதுல exogenic process இருக்கு, அது இதுக்கு அப்புறம் படிப்போம். இதெல்லாம் endogenic எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் we will be dealing with that exogenic process. Now let's learn about this mountain. A portion of land rising considerably above the surrounding area, அது வந்து either ஒரு மவுண்டைன் மட்டும் இருக்கலாம், that is an கிளிமஞ்சாரோ, அண்ட் இல்ல அப்படின்னா அது ஒரு ரேஞ்சா இருக்கலாம், ரைட்? இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு செயின் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஹிமாலயாஸ், ராக்கீஸ் அண்ட் ஆன்டீஸ், ரைட்? இதுதான் நம்ம மவுண்டைன்னு சொல்றோம், ரைட்? மவுண்டைன்றது என்ன அப்படின்னா அதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவை விட இட் வில் பி ரைசிங் அபவ், ரைட்? இட் இஸ் ரைசிங் அஸ் அ சிங்கிள் எமினன்ஸ், இல்ல அப்படின்னா கண்டினியூஸா ஒரு ரேஞ்சஸா இருக்கும், தட் இஸ் மவுண்டைன். நவ் சில அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு எலிவேஷன் இருக்கு, அது வந்து 600 மீட்டருக்கு மேல இருக்கு அப்படின்னா it is be calling us mountains, right? இதை விட கீழே இருக்கிறது எல்லாமே வந்து it is coming under the category of hills, right? And the existing mountains are a result of folding and faulting endogenic forces that are the agents of denudation, right? And this is endogenic force. இது வந்து weathering process எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் that is exogenic process, right? This is what is the introduction for mountains. Is there any doubt till now? No, ma'am. Okay, before getting into இந்த கிளாஸ்ல வந்து ஷேடோ ஜோன்ல ஒரு டவுட் வந்தது இல்லையா, லைக் 103 இல்ல 105 and 145 அப்படின்னு. இட் இஸ் 105 and 145, ரைட்? வேரியட் சோர்சஸ்ல இந்த ரெண்டு டேட்டாவே மாத்தி கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஸ்டிக் டு வாட் இஸ் கிவன் இன் என்சிஆர்டி, ரைட்? ஸோ பிபிடியில் என்ன இருக்கோ அது கரெக்ட்.
அந்த இமேஜ்ல இருக்கிறது வந்து you don't need to follow that, right? 105 and 145 degree. The shadows on for T zone and S zone வந்து it is beyond 105. அது தாண்டி இருக்கிறது எல்லாமே வந்து it is a shadow zone, right? This is regarding yesterday's doubt and let's continue this mountain now. The processes which involve in the building of mountains is known as the orogenesis, right? Like இப்போ mountain build ஆகுது இல்லையா, இந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா it is called as orogenesis. இதுல ஓரோங்கிற வேர்டு வந்து it will be taken from, it has been taken from Greek and the meaning will be mountains. Genesisங்கிறது வந்து it means came into being, right? உருவாக்குறது. Now, orogenesis. It is the definition for orogenesis. If you are having some personal note now, kindly note this down, right? And after this class, not now. A period of mountain building involving the process of intense upward displacement of the earth crust, usually associated with the folding, thrust faulting, and other compressional processes, right? What is orogeny na enna appadina? It is a period of mountain building, right? Idhula enna process la irukku appadina, intense upward displacement of earth crust. Earth crust வந்து it will be moving upward, right? Earth crust வந்து displace ஆகுது in upward direction, right? Usually it is associated with some processes. They are folding, faulting, and other compressional processes, right? Is it clear? The definition for orogeny? Yes, ma'am. Okay. Now, இப்படி ஒரு மவுண்டைன் ஃபார்ம் ஆகுறதுக்கு it will be take more than tens of millions of years, right? நிறைய வருஷங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் and there appears to be an average interval of 200 to 300 million years between two orogenies. இப்போ ரெண்டு மவுண்டைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இடைப்பட்ட இன்டர்வல் எவ்வளவு இருக்கு அப்படின்னா it is an average of 200 to 300 million years, right? This is regarding orogeny and this is classification of mountain, right? First one is that tectonic mountains. Tectonic mountainsங்கிறது வந்து due to the plate movements அதனால ஃபார்ம் ஆகக்கூடியது tectonic mountains. Next is the relic mountains. relic mountainsனா அந்த crust அப்படியே தான் இருக்கும், இதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஏரியா இருக்கும் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே வந்து it will be moved away, or else இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய மவுண்டைன் அதுல due to some this process of denudation, I mean the weathering and erosion எல்லாம் நடந்ததுனால it will be become a relic mountain, right? One such example is that Aravalli Hills. Like Deccan Plateau இருக்கக்கூடிய most of the hills வந்து initially it will be some fold mountains இருந்திருக்கும், especially this Aravalli Hills, and later அது வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடியே ஃபார்ம் ஆன மவுண்டைன் due to this weathering process, that is denudation process. இது எனக்கு வந்து it is an example for relic mountain, right? You will be seeing those with images. Now this is maybe made by the removal of surrounding material, that is relic mountain. Let's discuss about this tectonic mountain, right? It made by the elevation or building up material, right? Earth crust la irundha கீழ இருந்து வரக்கூடிய மூவ்மெண்ட்ஸ்னால, ஐ மீன் ப்ரெஷர்னாலயோ இல்ல சம் அதர் ப்ராசஸ்னாலயோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த crust வந்து it will be moving away, I mean moving upwards, right? So இதனால ஃபார்ம் ஆகுதான் வந்து tectonic mountains. And இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து mountains of deformation. They are folded mountains, block mountains, and dome mountains, right? Fold mountains, the kind of this இருக்கிறது வந்து it will be block mountains, and there is something called dome mountains. And next one is that cinder or ash cones and lava cones and composite cones. இது வந்து types of volcanoes படிக்கும்போது நமக்கு இந்த mountain types புரிஞ்சிடும், right? This is regarding classification of mountains. Totally two types. ஒன்னு வந்து tectonic mountains, இன்னொன்னு வந்து relic mountains. Relic mountains என்ன அப்படின்னா இதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே ரிமூவ் ஆகுறதுனால ஃபார்ம் ஆகுறது relic mountains. Tectonic mountainsங்கிறது வந்து it is made by elevation, right? earth crust வந்து uplift ஆகுறதுனால நமக்கு ஃபார்ம் ஆகுறது. What is that? Tectonic mountains. இதுல டோட்டலா டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து mountain of deformation, செகண்ட் ஒன் வந்து mountain of accumulation. அண்ட் அக்குமுலேஷன்னா ஒன்றும் இல்லை, லைக் லாவா எல்லாம் வெளியே வரும்ல, இதனால ஃபார்ம் ஆகக்கூடிய மவுண்டைன்ஸ் தான் வந்து திஸ் மவுண்டைன்ஸ் ஆஃப் அக்குமுலேஷன். டிஃபார்மேஷன்ங்கிறது வந்து கிரஸ்ட் மூவ்மெண்ட்னால ஃபார்ம் ஆகிறது, ரைட்? And they are the folded mountains, block mountains, and dome mountains. Next is the cinder or ash cones and lava cones and the composite cones, right? Let's discuss this. Okay, this is about some theories. Just give me a minute, I'll be drinking water now. Okay, let's continue now. மொத்தம் 7 தியரி இருக்கா? இதுல ஃபர்ஸ்ட் 4 தியரிஸ் வந்து it will be telling about some
folded mountains எப்படி ஆரிஜின் ஆச்சு மட்டும் தான் அவங்க பேசியிருப்பாங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் இஸ் தட் ரேடியோ ஆக்டிவ் தியரி. இட் வாஸ் given by ஜாலி, ரைட்? இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எர்த்துக்குள்ள வந்து நிறைய ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதனாலதான் வந்து ஹீட் ஆகுது, இதுதான் வந்து இதனாலதான் நமக்கு ஃபோல்டு மவுண்டைன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னதுதான் வந்து திஸ் தியரி, ரேடியோ ஆக்டிவ் தியரி, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ஜியோசிங்க்ளைனல் தியரி, ரைட்? இவரோட லைக் இந்த தியரி என்ன சொல்லுவாங்க, பிஃபோர் கெட்டிங் இன்டு திஸ் தியரி யூ நீட் டு நோ அபௌட் திஸ் டூ டர்ம்ஸ், anticline and syncline, right? இது anticline, right? A மாதிரி இருக்கிறது anticline and இப்படி இருக்கிறது syncline, right? valleys ஃபார்ம் ஆகும்ல, valleys ஃபார்ம் ஆகுறது syncline and anticline வந்து லைக் இந்த மாதிரி எலிவேட்டட் அப்வர்ட் சைஸ்ல இருக்கிறது வந்து anticline, ரைட்? ஸோ ஜியோசிங்க்ளைனல் தியரி வந்து இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லைக் there is some, just give me a minute. ஓகே, எர்த் வந்து ரெவல்யூஷன் ஆகிட்டே இருக்குல்ல, ஸோ இதனால நமக்கு வந்து இந்த மாதிரி ஜியோசிங்க்ளைனல் டிப்ரெஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ இதன் வழியா இதுக்கப்புறம் இது பக்கத்துல வந்து ஒரு எலிவேட்டட் ஃபார்ம் இருந்திருக்குல்ல, லைக் இப்படி ஒரு ஃபார்மட் இருக்கு அப்படின்னா, ஈவென்ச்சுவலா எர்த் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லுமே என்ன ஆகுது அப்படின்னா செடிமெண்ட்ஸ் ஆகி இந்த இடத்துல ஃபில் பண்ணுது. இதனால ஃபார்ம் ஆனதான் வந்து ஃபோல்டு மவுண்டைன்ங்கிறது இவரோட தியரி, கோபரோட தியரி, ரைட்? இஸ் இட் கிளியர்? ஜியோசிங்க்ளைனல் தியரி. should I repeat it again? கேட்கல மேம், இல்ல புரியல மேம், அகைன் சொல்லுங்க மேம். ஓகே, ஜியோசிங்க்ளைனல் தியரி எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னா, லைக் this is syncline பா, லைக் வேலி மாதிரி இருக்கிறது syncline, எலிவேட்டட் செக்ஷன் இருக்குது anticline. now you don't need to remember this anticline. syncline மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்த்ல இந்த மாதிரி நிறைய synclinal ஃபார்மட் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஃபர்தரா எர்த் வந்து கண்டினியூஸா ரிவால்வ் ஆகிட்டே இருக்கிறதுனால டியூ டு சம் ப்ராசஸஸ் இந்த சிங்க்ளைன் ஃபுல்லுமே வந்து இட் வில் பி கெட் ஃபில்டு, ரைட்? ஸோ இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜியோசிங்க்ளைனல் பேசன்ல வந்து ஃபில் பண்ணி இட் லெட் டு ஃபோல்ட் மவுண்டைன். அவ்வளவுதான் ஜியோசிங்க்ளைனல் தியரி. இட் இஸ் நாட் ப்ரூவ்டு, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் ரெஃபரன்ஸ், ரைட்? இஸ் இட் கிளியர்? Okay. Okay. Next is that thermal contradiction, right? Like this is earth வந்து cool down ஆயிட்டே இருக்கு throughout the process, right? And initially earth இதுமே வந்து it is not proved, it is just a proposal தான் பண்ணியிருந்தாரு ஜெஃப்ரி. what it is அப்படின்னா, லைக் நம்ம பிளானட் வந்து இனிஷியலா it was a molten sphere, right? இது வந்து ஒரு molten ஃபார்மட்ல இருந்துச்சு அண்ட் இட் வில் பி அதுக்கப்புறம் இது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஆயிட்டே இருக்கு, ரைட்? அண்ட் இவரோட தியரி படி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கூல் ஆகும்போது இட் வில் பி கெட்டிங் கான்ட்ராக்ட், ஐ மீன் கான்ட்ராக்ஷன் நடக்கும்ல. இது ஹீட் ஆகும்போது இட் வில் பி எக்ஸ்பேண்டட். we know this, right? இப்போ வாட்டரை வந்து நம்ம கூல் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஐஸ் கியூப்ஸா இட் வில் பி கான்ட்ராக்டட். இதே நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னா இட் வில் பி எக்ஸ்பேண்டட், அதோட மாலிகூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் இட் வில் பி கெட்டிங் இன்டு gaseous state. இது வந்து வாட்டருக்கு. சிமிலர்லி எர்த் வந்து ஒன்ஸ் வந்து மோல்டன் ஸ்பியரா இருக்குது, அதுல இருந்து இது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கூல் டவுன் ஆயிட்டே இருக்கு, ரைட்? இப்படி கூல் டவுன் ஆகுறதுனால இட் வில் பி கெட்டிங் இன்டு இட் வில் பி கான்ட்ராக்டிங். இந்த கான்ட்ராக்ஷன்னால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா லைக் கான்ட்ராக்ட் ஆகுறதுனால ஃபோல்டு மவுண்டைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து ஜெஃப்ரியோட தியரி, ரைட்? இஸ் இட் கிளியர்? தெர்மல் கான்ட்ராக்ஷன் தியரி, சாரி கான்ட்ராக்ஷன் தியரி. எஸ் மேம். யா, நெக்ஸ்ட் இஸ் தட் தியரி ஆஃப் ஸ்லைடிங் கான்டினென்ட்ஸ். இவர் வந்து டாலி he will be opposing the theory of plate tectonics. இல்ல, இவர் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியை வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாரு. லைக் வந்து கான்டினென்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரிஃப்ட் ஆயிட்டு இருக்குங்கிறது வந்து ஆல்ஃபிரட் வெக்னர் சொன்னாரு இல்லையா? இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அப்படிலாம் எதுவும் நடக்கல, கான்டினென்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்லைட் ஆயிட்டு இருக்கு இந்த ஓஷியானிக் சீ ஃப்ளோர் மேல, சீ ஃப்ளோர் இந்த சென்ஸ் ஓஷியானிக் கிரஸ்ட் மேல இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாமே ஸ்லைட் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஸ்லைட் ஆகும்போது அந்த கான்ட்ராக்ஷன் ஐ மீன் ஒன்னோட மோதும் போது நமக்கு வந்து ஃபோல்டு மவுண்டைன் ஃபார்ம் ஆகுதுன்றது வந்து டாலியோட தியரி, ரைட்? இட் இஸ் ஆல்சோ நாட் அக்செப்டட். அண்ட் ஃபைனலா இருக்கக்கூடிய இந்த மூணு தியரி தான் வந்து it was somewhat told about this mountain formation and especially with this plate tectonics theory we came to one conclusion, right? How mountains have been formed அப்படின்னா, right? And the important theories were 7, right? Initially இத பத்தி ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சது this radioactive theory,
ரேடியாக்டிவ்னா எர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய ரேடியாக்டிவ் மெட்டீரியல்ஸ்னால மவுண்டைன் ஃபார்ம் ஆகுதுன்றது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஜியோசிங்க்ளியல் தியரிங்கிறது வந்து எர்த் ஹாஸ் மெனி ஜியோசிங்க்ளியல் லைன்ஸ் அண்ட் டியூ டு அந்த டைம் பாசஸா அந்த ஜியோசிங்க்ளியல் லைன் ஃபுல்லுமே வந்து செடிமெண்ட்ஸ்னால ஃபில் ஆகி நம்ம ஃபோல்டு மவுண்டைன் ஃபார்ம் ஆச்சுங்கிறது கோபரோட தியரி. நெக்ஸ்ட் இஸ் தெர்மல் கான்ட்ராக்ஷன். அண்ட் எர்த் வந்து ஒன்ஸ் மோல்டன் ஃபார்மேட்ல இருந்தது, இப்போ கூலும் ஆயிட்டு இருக்கு. எந்த ஒரு பொருள்னாலும் கூல் ஆகும் போது இட் வில் பி கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா இட் வில் பி லைக் திஸ், லைக் எக்ஸ்பேண்ட் ஆகாம அதுக்கு ஆப்போசிட்டா கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகுறத plate tectonics by W.J. Morgan, right? Now, the first 4 theories it attempt. Is my voice audible? Yes, ma'am. Yeah. The first 4 theories attempt to explain the origin of folded mountains, right? Tertiary period kapro irukkudiya tertiary period ங்கிறது வந்து like it is exactly between 66 to 2.6 billion years. ரைட். இந்த டைம் பீரியட்ல நாட் பில்லியன் மில்லியன் இயர்ஸ் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கிரிட்டேஷியஸ் பீரியட்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? எப்போ வந்து பான்ஜியா அண்ட் பேந்தலஸா பான்ஜியா வந்து ஒரு 6-7 கான்டினென்ட்ஸா பிரேக் ஆச்சோ அதுதான் வந்து கிரிட்டேஷியஸ் பீரியடு. அந்த பீரியட்க்கு அப்புறம் பத்தி தான் வந்து பேசியிருக்காங்க. அந்த பீரியட்க்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்லாம் வந்து இந்த 4 தியரிஸ்மே வந்து தே டசன்ட் எக்ஸ்பிளைன், ரைட்? அண்ட் இந்த டெர்ஷரி பீரியட்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய மவுண்டைன்ஸ் பத்தி இவங்க எதுவுமே பேசல, ரைட்? அண்ட் ஸோ வி ஆர் அக்செப்டிங் திஸ் தியரி ஆஃப் பிளேட் டெக்டானிக்ஸ் given by W.J. Morgan in the mountain building processes, right? And before getting into this, is there any doubt in the theories? Anyone? No, ma'am. Continue. Now, classification of mountains. கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாமா இல்ல இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிட்டு இங்க வரலாமா? ஆல்டர்னேட்டிவா பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவா தான் ஒரு क्वेश्चन ஒரு டாபிக் தான். எஸ் மேம். சரி, ஓகே. क्वेश्चन பார்த்துட்டு இங்க வரலாம்னு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மவுண்டைன்ஸ். The screen visible? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, மொத்தம் 5 क्वेश्चन இருக்கு. 5மே வந்து நம்ம படிச்ச டாபிக் தான், ரைட்? I'll be giving 1 minute or half minute. நீங்க क्वेश्चन பார்த்துட்டு ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சாட்ல உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து போடுங்க. then it will be discussed, right? Is it okay? Yes, ma'am. Okay. This is the first question. Let me read this. In the northern hemisphere, the longest day of the year normally occurs in the, right? என்ன ஆப்ஷன் அப்படின்னா லைக் இட் வில் பி ஹேப்பனிங் இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி மந்த் ஆஃப் ஜூன். ஜூன்ல முதல் பாதியில இது நடக்கும். இல்ல அப்படின்னா ஜூன்ல 2வது பாதி, ரைட்? ஃப்ரம் எக்ஸாக்ட்லி டு 15 to 30 அந்த டேட்ல இது நடக்கலாம். இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி மந்த் ஆஃப் ஜூலை அண்ட் செகண்ட் ஒன் வில் பி செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி மந்த் ஆஃப் ஜூலை, ரைட்? வாட் வில் பி தி ஆன்சர்? You can put your answers in the chat. The northern கேக்கல தான். Second half of the month of June. Okay. B is the answer. Yes, ma'am. Okay. Let's wait for some other மற்றவங்களுடைய responses too. Okay, Abhikumar has responded. Vika, Ishka, Ramya, Kanimali. Yes, it's correct. The second half of the month of the June, right? Let's see now. நம்ம வந்து எர்த்துடைய மோஷன் படிச்சோம் இல்லையா? ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன், அதில் உள்ளது தான் இது. It will be summer solstice, right?
அண்ட் சம்மர் சால்ஸ்டிஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே, the northern hemisphere is tilted towards the sun, right? எக்ஸாக்டா சன் இங்க இருக்கும், ஏத்த போது இந்த இடத்துல இருக்கும், ரைட்? அண்ட் இப்போ இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து இட் வில் பி tilting towards the earth. ஸோ அங்க இருக்கக்கூடிய எல்லா ரேஸுமே வந்து டைரக்டா இட் வில் பி hitting this tropic of cancer, ரைட்? ஸோ நமக்கு இந்த டைம் பீரியட்ல ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ல வந்து ஜாஸ்தி ஹீட் வந்து ரிசீவ் பண்ணுவோம். அண்ட் த டே வில் பி ஆன் 21st June, ரைட்? இட் இஸ் த லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்டஸ்ட் நைட் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அதனால it will be the second half of the month of June in northern hemisphere as the longest day of the year, right? It's right. And இதே டைம் பீரியட்ல போல்ஸ்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்மியான ஹீட் தான் ரிசீவ் பண்ணுவோம், பிகாஸ் அந்த ரேஸ் எல்லாமே ஸ்லாண்டிங்கா இருக்கும். அண்ட் டூரிங் திஸ் டைம் பீரியட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆர்டிக் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த 6 months வந்து இட் வில் பி லைக் சன்லைட் வந்து இருந்துட்டே இருக்கும். அண்ட் சன்ரைஸ் டசன்ட் ரைஸ் அபவுட் தி ஹரிசான் டூரிங் தட் டைம் பீரியட், ரைட்? And the north pole is inclined towards the south, and places beyond the Arctic Circle experiences continuous daylight for about 6 months. இதனால ஆர்டிக் சர்க்கிள்ல 6 மாசத்துக்கு தொடர்ந்து சன்லைட் இருக்கும். அதே இது அண்டார்டிகால உங்களுக்கு சன்லைட் இருக்காது, ரைட்? Since a large portion of the northern hemisphere is getting light from the sun, it is summer region in the north of the equator. இதுக்கு மேல ஈக்வேட்டருக்கு மேல there will be summer. அண்ட் இதே டைம்ல சதர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன இருக்கும் அப்படின்னா இதே கண்டிஷன் அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும், ரைட்? அங்க வந்து வின்டர் சீசனா இருக்கும் அண்ட் லாங்கர் நைட்ஸ் வில் பி தேர், ரைட்? நோ, திஸ் கொஸ்டின் இஸ் த ரிப்பீட்டேஷன் ஃப்ரம் 2019. 2019ல இதே கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் வில் பி சீயிங் தோஸ் கொஸ்டின் டூ. அந்த கொஸ்டின் நம்ம இதுல பார்க்க போறோம், ரைட்? அண்ட் இதே தீம்ல 2013லயும் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் கொஸ்டின். You can put your answers in the chat box. இப்போ ஒரு பர்சன் வந்து தனியா நிக்கிறாங்க in a desert, ரைட்? அவங்க வில்லேஜ் எங்க இருக்கு அப்படின்னா let's start. and அவங்க நிக்கிற இடத்துல இருந்து this is north, south, east and west, ரைட்? இப்போ இவங்க நிக்கிற இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் ஈஸ்ட், சரியா? இந்த இடத்துல அவங்க வில்லேஜ் இருக்கு, ரைட்? இவங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கையில இல்ல. ஆனா இவங்க வந்து போல் ஸ்டாரை லொகேட் பண்ணிட்டாங்க. போல் ஸ்டார்ங்கிறது நம்ம எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா ஹர்சா மேஜர்ல படிச்சிருப்போம், ரைட்? ஹர்சா மேஜர் இல்ல அப்படின்னா சப்தரிஷின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டலேஷன் பார்த்தோமா, அதுல அந்த போல் ஸ்டார்ங்கிறது வந்து இட் வில் பி டெபிக்டிங் த நார்த் டைரக்ஷன், ரைட்? அண்ட் இப்போ அவங்க வந்து போல் ஸ்டாரை பார்த்துட்டாங்க, ரைட்? வேற ஷீ, ரைட்? ஸோ இவங்க வந்து போல் ஸ்டாரை பார்த்தாச்சு. இப்போ அவங்க என்ன டைரக்ஷன்ல மூவ் பண்ணாரு அவங்க வில்லேஜ்க்கு போறது? கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஒரு பர்சன் வந்து டெசர்ட்ல நிக்கிறாங்க, அவங்க கையில எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்ல, லைக் டைரக்ஷன் மெஷர் பண்றதுக்கு காம்பஸ் இல்ல, மொபைல் இல்ல, எதுவுமே இல்ல, ரைட்? பட் அவங்க வந்து இப்ப நிக்கிற பாயிண்ட்ல இருந்து அவங்க வில்லேஜ் எங்க இருக்கு அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன்ல, ரைட்? ஈஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இங்க மேப் டைரக்ஷன் போடுறோம், தட் இஸ் நார்த் சவுத். இது தெரியும்ல, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். ஓகே மேம். யா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணவா இல்ல போதுமா? ஓகே போதும் மேம். ஓகே, ஆன்சர் டி. ஓகே, சி. Getting some missed responses. Let's see this, right? Now, இப்போ ஏ ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எஸ், இந்த இடத்துல போல் ஸ்டார் இருக்கு. போல் ஸ்டார்ங்கிறது வந்து அது எப்பவுமே நார்த்தன் டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும், சரியா? இந்த பர்சன் வந்து இவங்க வந்து இந்த போல் ஸ்டாரை லொகேட் பண்ணிட்டாங்க, ரைட்? இது அவங்களுக்கு நேரா தான் இருக்கு, லைக் அவங்க போல் ஸ்டாரை பார்த்தாச்சு. இவங்க வில்லேஜ் போறதுக்கு அவங்க வந்து 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் டைரக்ஷன்ல போகும். இப்போ நம்ம வந்து நார்த்தன் டைரக்ஷன் மட்டும் தான் நமக்கு எங்க இருக்குன்னு தெரியுது, சரியா? சோ நார்த் மட்டும் நம்ம போட்டாச்சு. இப்போ நார்த்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட், ரைட்? இப்போ ஈஸ்ட் டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னா அவங்க எந்த சைட் போகணும்? டுவர்ட்ஸ் வெஸ்ட். அவங்க போல் ஸ்டாரை அவங்களுக்கு லெஃப்ட்ல வச்சுட்டு இஃப் ஷீ இஸ் கோயிங்னா இட் வில் பி இதுதான் கரெக்டான ஆப்ஷன், ரைட்? இப்போ இவங்க போல் ஸ்டார் நோக்கி ஒரு 5 கிலோமீட்டர் போறாங்கன்னு வைங்களேன், அப்போ she will be going to northern region, right? Towards north தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க.
இதே இது அவங்க போல் ஸ்டாருக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல போறாங்க அப்படின்னா அவங்க சவுத்ல மூவ் பண்ணுவாங்க. இதே இது அவங்க போல் ஸ்டாரை அவங்க லெஃப்ட் சைடு வச்சு நடந்தாங்க அப்படின்னா இப்போ இவங்க இப்படி ஃபேஸ் பண்ணிருக்கும் போது லெஃப்ட் இங்க இருக்கும், ரைட். ஸோ இதான் ஈஸ்ட் டைரக்ஷன். இதே இது போல் ஸ்டார் அவங்க ரைட் சைடு இருக்கும்போது ஷீல் பி டிராவலிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சைடு. இஸ் இட் கிளியர்? should I repeat it again? மேம் அவங்க நார்த் சைடு பார்த்தானே மேம் நிக்கிறாங்க. ஆமா, இப்போ அவங்க வந்து ஈஸ்ட் சைடு பார்த்து தானே போகணும். அப்ப அவங்க வந்து ஈஸ்ட் சைடு திரும்பும்போது லெஃப்ட் வந்து அவங்களுக்கு ரைட்டா ஈஸ்ட் தானே மேம் வரும். மேம் ஆனா இங்க ஆப்ஷன் பாருங்க, டைரக்ஷன் கீப்பிங் த போல் ஸ்டார் டு ஹிஸ் லெஃப்ட். போல் ஸ்டாரை லெஃப்ட்ல வச்சு தான் போறாங்க அவங்க. நீங்க கொடுத்த ஆப்ஷன் வந்து போல் ஸ்டாரை ரைட்ல வச்சுக்கோ. ரைட்ல சரி சார். இதுல ரைட்ல வச்சு அவங்க வெஸ்ட் பார்த்து போயிடுவாங்க. அவங்களும் தொலைஞ்சு போயிடுவாங்க, நமக்கு 2 மார்க். So this is what, right? இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல செகண்ட் பேஜ்ல இருக்கு இந்த கான்செப்ட். இப்போ நமக்கு வந்து ஹால்ல போய் போல் ஸ்டார் வந்து எந்த டைரக்ஷன் மறந்து போச்சுன்னு வைங்க, இந்த கேள்வியும் போச்சு. ஸோ ரிவைஸ் யுவர் பேசிக்ஸ், ரைட்? Should I read this or clear? Clear. Clear, ma'am. Okay. Shall we continue? This is how, like, இந்த இமேஜ் வந்து என்சிஆர்டி புக்ல இருக்கிற இமேஜ் தான். போல் ஸ்டார் எப்பவுமே வந்து நார்த்தன் டைரக்ஷன்ல தான் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நார்த் ஸ்டார். இவங்க 2 பேரும் வந்து what are called as pointer stars. இவங்க 2 பேரும், ரைட். மொத்தம் 1 2 3 4 5 6 7. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சப்தரிஷி. That's it regarding this. And yeah, let's read this. Electrically charged particles from space traveling at speeds of several hundred kilometers, right? இப்போ வந்து நமக்கு அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து இதான் எர்த், சன்ல இருந்து நிறைய எலக்ட்ரிக்கலி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அயான்ஸ், ரைட்? இது எல்லாமே வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு, ரைட்? அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இஃப் இட் ரீச்சஸ் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், இது வந்து எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய லிவிங் பீயிங்ஸ் இட் வில் பி அஃபெக்டிங், ரைட்? ஸோ இது எர்த்துக்கு வராம தடுக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ரீஜியன் அப்படின்னு, ஐ மீன் என்ன ரீசன்? லெட்ஸ் see this. First one is that எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரைட்? இட் டைவர்ட்ஸ் them towards its poles. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஒன் will be ozone layer of the earth reflects them back to the outer surface, right? எர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய ஓசோன் லேயர் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கலி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து அவுட்டர் ஸ்பேஸ்க்கு தள்ளுதுன்னு சொல்றாங்க. ஐ மீன் இட் will be reflects them backன்னு சொல்றாங்க. Third option will be, I mean, moisture in the upper layers. Atmosphere இருக்கு இல்லையா, எர்த்தோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அப்பர் லேயர்ல இருக்கிற மாய்ஸ்சர், ரைட்? அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து இதை எர்த் சர்ஃபேஸ்க்கு வராம தடுக்குதுன்னு சொல்றாங்க. டி ஆப்ஷன் இஸ் தட் none of the statements A, B, C இது மூணுமே கரெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க. You need to tell me which one is correct now. மேம் ஓசோன் லேயர் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி தானே, வேற எதுவும் இல்லை? வேற எதுவும் இல்லை, நான் ஆன்சர் சொல்லிடுவேனே. உங்களுக்கு என்ன தோணுதோ. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பூமிக்கு கிட்ட வந்துட்டு அந்த மாலிகுல்ஸ் வந்து உள்ள இழுத்துக்குமே தவிர தடுக்காதுல்ல? தடுக்காது. அப்போ தேர்ட் வந்து உங்ககிட்ட ஆன்சர் கேட்டா நீ என்கிட்ட ஆன்சர் கேக்குறீங்க. இல்ல மேம், ஆன்சர் கேட்கல மேம். இதுதான் ஓகே, ஓசோன் லேயர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து தடுக்காது. சோ வந்து பி எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போ ஏவோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் தானே. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருந்தால் அந்த மாலிகல்ஸ்லாம் நம்மளோட இடத்துக்குள்ளே வந்துடும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஆன்சரே டிஸ்கஸ் பண்ணிடுவோமா? பிக் பார் சரி, ஆன்சரே பார்த்துடலாம். ஓசோன் லேயர் இருக்கா, ஓசோன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா சன்ல இருந்து வரக்கூடிய யூவி பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் அது வந்து தடுக்கும், ரைட்? ஸோ ஓசோன் லேயர் வந்து ஆப்ஷன் கிடையாது. அண்ட் அப்பர் லேயர்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ரைட்? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த மாய்ஸ்சருக்கும் சம்மந்தம் கிடையாது. அண்ட் எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து போல்ஸை பார்த்து இட் வில் பி டைவர்ட்டிங், ரைட்? அண்ட் இந்த எலக்ட்ரிக்கலி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இது எல்லாமே வந்து போல்ஸ் நோக்கி டைவர்ஸ் ஆகுறதுனால நம்ம ஒரு ரெண்டு that is what I think the spelling is wrong, but northern lights, southern lights ன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? anyone? அதுதான் அதுக்கான ஆன்சர். இப்போ எலக்ட்ரிக்கலி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் ஸ்பேஸ்னா நமக்கு யாரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டார், சன் ஒருத்தங்க தான். அங்கிருந்து வரக்கூடிய அயான்ஸ் எல்லாமே வந்து
எலக்ட்ரிக் எர்த்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அது வந்து என்ன நேம்ல சொல்றோம் அப்படின்னா மேக்னட்டோஸ்பியர்ங்கிற நேம்ல சொல்றோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி டைவர்ட்டிங் இட் டுவர்ட்ஸ் த போல்ஸை நோக்கி எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணோம். சரியா? இதனால எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த அயான்ஸும் சேர்ந்து நமக்கு வந்து லைட்ஸா தெரியும். நார்தர்ன் லைட்ஸ் அண்ட் சதர்ன் லைட்ஸ், ரைட்? அந்த நார்தர்ன் லைட்ஸ் பேர் வந்து அரோரா போரியாலிஸ் அண்ட் சதர்ன் லைட்ஸ் பேர் வந்து அரோரா ஆஸ்ட்ரேலிஸ், ரைட்? ஞாபகம் இருக்கா இது படிச்சது? எஸ் மேம். யா, அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ வந்து எலக்ட்ரிக்கலி நம்ம எல்லாமே Am I audible now? Yes, ma'am. Yeah. இந்த எலக்ட்ரிக்கலி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம அயான்ஸ்னு சொல்லி சொல்றோம். அதே இது ஸ்பேஸுங்கிறது வந்து நமக்கு நியரஸ்ட் ஸ்டார் வந்து சன்னு. ஸோ அங்கிருந்து வரக்கூடிய அயான்ஸ் வந்து எர்த்துக்கு வரும்போது எது ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னா எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த அயான்ஸும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி தான் நமக்கு நார்தர்ன் லைட்ஸ் அண்ட் சதர்ன் லைட்ஸா தெரியும், ரைட்? திஸ் இஸ் வாட் இஸ் த ஆன்சர். அண்ட் someone asked a doubt regarding motion moisture. Is it clear now? Yes, ma'am. Yeah, let's continue. Let's see the explanation here, right? Let's see B. Now, first B ஓட பார்த்தலாம். ஓசோன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா it will be absorbing the ultraviolet energy. அதுவுமே வந்து எல்லா ரேஸையும் அப்சர்வ் பண்ணாது. There is some certain types அது மட்டும் தான் வந்து it will be absorbing, right? And it has nothing to do with this electrically charged particles. And option C பார்க்கும்போது and ஆப்ஷன் சில நமக்கு அட்மாஸ்பியரோட அப்பர் லேயர் தான் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஒன் ஆஃப் தி லேயர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் நமக்கு ஓசோன் இருக்கும், ரைட்? ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் தி யூவி ரேஸ் ஃப்ரம் ரீச்சிங் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், ரைட்? அண்ட் யூவில நிறைய டைப்ஸ் இருக்கு. பி ரேஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல ஒரு சில ரேஸ் மட்டும் தான் வந்து இட் வில் பி ஒரு ரேஞ்ச் ஆஃப் அல்ட்ராவயலட் ரேஸ் மட்டும் தான் இட் வில் பி கெட்டிங் அப்சர்வ்ட் பை தி ஓசோன் லேயர், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் A option, right? Earth's field lines start near the south pole, right? Earth's south pole start ஆகி it will be curve in the space and converge again near the north pole, right? இங்க start ஆகி it will be converge in the north pole. And so இதுதான் நம்ம என்னன்னு படிச்சோம் அப்படின்னா மேக்னட்டோஸ்பியர்னு படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல. அந்த 10th ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ரைட்? இந்த மாதிரி ட்ரா பண்ணி படிச்சிருக்கோம். And which deflects the sun ions, right? sunல இருந்து வரக்கூடிய அயான்ஸ் வந்து it will be deflecting and electrons before they reach us, right? இதெல்லாம் நமக்கு வரதுக்கு முன்னாடி it will be diverted. So most of the solar winds diverted to the poles, right? This is the answer for this question. Is it clear now? Yes, ma'am. Okay, now let's focus on the fourth question, right? Now, the variation in the length of daytime and night time from season to season are due to first one வந்து எர்த் அதோட ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்குது. செகண்ட் ஒன் இட் கேன் பி எர்த்துடைய ரெவல்யூஷன் அரௌண்ட் தி சன் இன் அ எலிப்டிக்கல் மேனர். ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சன்னை சுத்தி எர்த் வந்து ரெவல்யூட் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் இஸ் தட் லாட்டிடியூடனல் பொசிஷன் ஆஃப் தி பிளேஸ். அந்த பிளேஸ் உடைய லாட்டிடியூடனல் பொசிஷன் பொறுத்து இட் வில் பி வேரிங்னு சொல்றாங்க. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் தட் ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த் ஆன் டில்டட் ஆக்சிஸ். டில்டட் ஆக்சிஸ்ல கொஞ்சம் சாய்வா எர்த் ரெவல்யூஷனா இருக்கிறதால இட் வில் பி. Someone has answered. B. 3 members have answered as D. And 4. Okay, that's right. D the answer. Can anyone explain why D? டில்ட் ஆயிருக்கிறதுனால வந்து அந்த சீசன் வந்து மாறுது. இல்லைன்னா ஒரே பகல் ஒரே இரவாவும், இந்த சைடு மட்டும் பகலாவும் இந்த சைடு மட்டும் இரவாவும் இருக்கும். Okay. The variation in the length of daytime and nighttime from season to season is due to the revolution of Earth on a tilted axis. Earth வந்து இப்போ சும்மா டில்ட் ஆகாம அப்படியே ரெவல்யூட் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த டே டைம் நைட் டைம் வேரியேஷன்லாம் இருக்காது, ரைட்? அது சும்மா சுத்திட்டே வந்துட்டே இருக்கும். இதே வந்து சீசன் மாறுறதுக்கு ரெவல்யூஷன் ரீசன். இந்த லென்த் ஆஃப் தி டே டைம் அண்ட் நைட் டைம் ரீசன் வந்து எர்த் வந்து டில்டட் ஆக்சிஸ்ல வந்து சுத்திட்டு வரதான், ரைட்? மூவ்மெண்ட் ஆஃப் தி எர்த் அரௌண்ட் தி சன் இன் அ ஃபிக்ஸ்ட் ஆர்பிட் ஆர் பாத். அந்த ஆர்பிட்டோட சைஸ் என்ன அப்படின்னா the shape என்னன்னா it is elliptical and it takes 365.5 days to revolve around the sun, right? So இப்படி இதனால எர்த்தோட ரெவல்யூஷனால we can observe there are days and nights as well as the seasonal fluctuations, right? This is regarding fourth question. இதுல டவுட்ஸ் இருக்கா இல்ல நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா?
ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ டோல்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, 2022ல கேட்ட கொஸ்டின், அது வந்து 2019லயும் இட் ஹாஸ் பீன் ஆஸ்க்டு. யூ கேன் டெல் தி ஆன்சர் நவ். 21st ஜூன் வந்து சம்மர் சால்ஸ்டிஸ் நமக்கு தெரியும். இப்போ சன் வந்து எப்படி இருக்கும், லைக் அதோட பொசிஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தட் இட் டஸ் நாட் செட் பிலோ தி ஹரிசான் அட் த ஆர்டிக் சர்க்கிள், விச் மீன்ஸ் சன் நெவர் செட்ஸ் இன் த ஆர்டிக் சர்க்கிள். அதான் அதுக்கான அர்த்தம், ரைட்? சில டைம் வந்து உங்களுக்கு கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா அங்க கொடுத்துருக்கிறத வந்து எப்படி நீங்க காம்ப்ரிஹெண்ட் பண்றீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தப்பு விட்டு வருவீங்க, ரைட்? அண்ட் தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். சன் வந்து ஆர்டிக் சர்க்கிள்ல இட் வில் பி நெவர் செட்டிங், எப்பவுமே அங்க சன்லைட் இருந்துட்டே இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் வில் பி அண்டார்டிக் சர்க்கிள்ல எப்பவுமே சன் இருந்துட்டே இருக்கும். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வில் பி இட் சைன்ஸ் வெர்டிகலி ஓவர் ஹெட், அப்படின்னா டைரக்ட் சன்ரைஸ் ஹிட் ஆகுறது, ரைட்? அது வந்து ஈக்வேட்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஃபோர்த் ஆப்ஷன்ல வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், it is around 23.5 degree south, right? Let's see. The answers are coming. A. Header. A வந்து 3 members have answered. Any other answers? Okay, it's right. ஆர்டிக் சர்க்கிள்ல தான் வந்து என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு வந்து சன் கீழே செட் ஆகவே செய்யாது. 6 months கண்டினியூஸா லைட் இருந்துட்டே இருக்கும், ரைட்? தட் இஸ் ஆன் சம்மர் சால்ஸ்டிஸ் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். Now, areas near the poles receive less heat because the sunrays are slanting, and north pole வந்து towards sun incline ஆயிட்டு இருக்கிறதுனால direct rays வந்து tropic of cancer வரைக்கும் இருக்கும், and arctic circle மேல வந்து continuous daylight இருக்கும் 6 monthsக்கு. That is summer solstice. It is happening on 21st June, right? And we have seen this the first answers, right? Is it clear? This is the position of sun in summer, that is 21st June. இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. From next class onwards we shall in 2 to 3 questions around 7 o'clock போல we shall start this PYQ and continue our class. The questions வந்து டவுட் இல்லைல்ல? Can go, right? No, ma'am. Okay. Let's continue with this classification of mountains. Okay. On the basis of their orogeny and formation, mountains are of. First one is that fold mountains, right? Fold mountains can example in next paathalam. They are the Himalayas, Rockies in North America, and Andes mountains in South America, and Alps mountain in Europe. These are the examples for fold mountains, right? And இது வந்து recent periodல ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா it is called as young fold mountain, right? இப்போ நம்ம வந்து fold mountains எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். And due to this internal forces or endogenic forces, நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எர்த்துடைய கிரஸ்ட்ல வந்து there is a form of compression, right? இதனால இப்படி ஒரு கிரஸ்ட் வந்து ரெண்டு சைட்ல இருந்து ஃபோர்ஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்றதுனால it will be elevating up, right? இப்படி வரதுனால லைக் இதோடைய ரிசல்ட்டா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா there are anticlines and synclines, right? Yes. இப்படி ஏ ஷேப் இருக்குல்ல, இந்த பீக் கைண்ட் ஆஃப் இருக்குல்ல, இது வந்து anticlines and இது வந்து synclines, right? This is how fold mountains are forming, right? இப்போ வந்து எர்த்துடைய கிரஸ்ட் இந்த மாதிரி இதுக்கு இப்போ ரெண்டு சைட்ல இருந்து ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இப்படி எலிவேட் ஆக ஆரம்பிக்கும், right? This is what fold mountains, right? And some of the examples are Himalayas, Andes mountains, and Rockies mountains. That's it. This is regarding fold mountains. Next வந்து block mountains. And some of the examples are Black Forest Mountain in Germany, Sierra Nevada in North America, and Great African Rift Valley. Like, let's see this point again. Rhine Valley and the Vosges Mountains in Europe, right? These are the examples. And block mountain வந்து like this. இதுதான் வந்து block mountain, right? Sometimes it is formed due to the force of tension originating inside the earth, right? இதனால என்ன ஆகும் அப்படின்னா there will be some downlifting and uplifting land. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும், ரைட்? இப்படி பிளைனா இருக்கிறது சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா it will be uplifted, இல்ல அப்படின்னா sometimes it will be downlifted, right? It will be happening due to this forces of tension. And
இதனால there will be some two parallel faults will be creating. அதனால நமக்கு வந்து பிளாக் மவுண்டைன் வந்து ஃபார்ம் ஆகும். ரைட், இதுல அந்த அப்லிஃப்டட் பிளாக் இருக்கு இல்லையா, அது பேர் வந்து ஹார்ஸ்ட். இது இப்போ இது பேர் ஹார்ஸ்ட், அப்லிஃப்ட் ஆனதுனால. அண்ட் இந்த லோயர்ட் பிளாக் இருக்கு இல்லையா, இது அப்லிஃப்ட் ஆனதுனால இது லோயரா இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கிராபட். ரைட், ஸோ இப்படியும் ஃபார்ம் ஆகலாம். இல்லை அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் இப்படி டவுன்லிஃப்ட் ஆகிறதுனால இது ஹார்ஸ்ட் ஆகலாம், இது கிராபட் ஆகலாம். ரைட், இஸ் இட் கிளியர் நவ? பிளாக் மவுண்டைன்ஸ். Yes, ma'am. Yeah. Like block mountainsல வந்து சிலது வந்து it will be going like this or sometimes it will be like this, right? And next is dome mountains. Dome mountains வந்து இது ஒருக்கா லைக் மவுண்டைன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து லாவா இல்ல மேக்மா இது ரெண்டுமே அக்குமுலேட் ஆகி இது மேல வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா டோம் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ரைட், இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும், அது ரைஸ் ஆயிட்டே இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் dome mountains. Mountains of accumulations formed by the uplifting of land surface due to push factor of magma accumulation. சர்ஃபேஸ்க்கு கீழே என்ன ஆகும் அப்படின்னா மேக்மா எல்லாம் சேர்ந்துட்டு it will be pushing, right? ஸோ இது இப்படி புஷ் பண்றதுனால எந்த இது வல்கனமா இருந்தா இந்த மேக்மா எல்லாமே வந்து it will be erupting out, right? But it doesn't like that. So it just accumulate ஆகி it will be pushing up, right? This is regarding dome mountains. And some of the examples are half dome mountain in Sierra Nevada range in California and the dark mountain in British Columbia, Canada. And next is volcanic mountains or accumulated mountains. Formed when molten magma deep within the earth erupts or piles upon the surface, cooling and the building of a cone of rock one upon the other, which means like இப்படி இருக்கிறது. Let's say it is a vent. Vent now opening, right? It is also called as crater. கிரேட்டருக்கு நிறைய மீனிங் இருக்கு. வல்கனோட ஓப்பனிங் பேர் கிரேட்டர் தான். அதே மாதிரி ஒரு மீட்டியோரைட் வந்து எர்த்தை வந்து ஹிட் பண்ணும்போது அங்க ஒரு ஹாலோ ஒரு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா லைக் ஒரு பள்ளம் மாதிரி வருதுல்ல, அது பேர் வந்து கிராட்டர் தான். ரைட், நவ் volcanoes, this is vent. and இப்போ சைட்ல இன்னொரு வெண்ட் இருக்கு அப்படின்னா it is also called as the secondary vent or subvent. and so எர்த்துக்குள்ள இருந்து என்ன ஆகும் அப்படின்னா this magma will be erupting up, right? இதன் வழியா வெளியே வரும். ரைட், இதன் இப்படி ஃபார்ம் ஆகிற மவுண்டைன் பேர் தான் வந்து volcanic mountains. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் மவுனா லோவா இன் ஹவாய் ஐலாண்ட் அண்ட் மவுண்ட் போப்பா இன் மியான்மர் அண்ட் மவுண்ட் ஃபுஜியாமா இன் ஜப்பான். These are some of the examples of volcanic mountains. And this is the structure of a volcano, right? இதுதான் magma chamber. இங்க வந்து molten rock materials வந்து it will be here. It will be in high temperature. இதான் மெயின் பைப் vent and it will be coming up. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய சாலிட் ராக்ஸ். ரைட், இதுக்கு முன்னாடி எரப்ட் ஆனதுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ரைட், இங்க ஃபர்ஸ்ட் ஒரு வெண்ட் இருந்திருக்கும், இங்க இருந்து ஃபார்ம் ஆனதை இந்த ஏரியாஸ், தென் இந்த ஏரியா, அதுக்கப்புறம் இது. ரைட், அண்ட் if it is erupting அப்படின்னா இங்க இருந்து ஃப்ளோ ஆகுறதா வந்து ஃப்ளோயிங் லாவா, இது சாலிடிஃபை ஆகி இது திருப்பி ராக்கா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் திஸ் இஸ் த volcanic mountain. Is it any doubt in volcanic mountains? No, ma'am. Okay, next is residual mountain or relict mountain. And due to this process of weathering, it is an exogenic process of an elevated area or ரைஸ்னப்டு ஏரியால இருந்து வெதரிங்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில ஹார்ட் அண்ட் ராக்ஸ் மட்டும் வெதரிங் ப்ராசஸ் கீழே போகாம அந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே இருக்கும். ரைட், அதுதான் நம்ம வந்து ரிலிக்ட் மவுண்டைன்னு சொல்றோம். அண்ட் அதே டைம்ல அதை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து இட் வில் பி கெட்டிங் எரோடட். ரைட், ஸோ இட் வில் பி லைக் திஸ். இது சுத்தி இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே எரோட் ஆயிருக்கும். சில ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் மட்டும் இட் வில் பி ரிமைனிங். Some of the examples are hills like Satpura, Vindhya, Aravalli and Prasnath and Rajmahal hills, Nilgiri, Palkonda hills. இது எல்லாமே வந்து relict mountains ஓட எக்ஸாம்பிள். ரைட், நெக்ஸ்ட் இஸ் this example of relict mountain. இது சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து it will be weared away, right, worn away. Or next is that now we are going to see about on basis of origin how mountains are classified, right? And totally இப்போ வரைக்கும் 9 orogenic or mountain building movements have been taken place இப்போ வரைக்கும், right? And சிலது வந்து it has been occurred in Precambrian types, right? Which means it is between 600 to 3500 million years முன்னாடி நடந்திருக்கக்கூடிய mountain formations, right? And இப்போ ரீசெண்டா நடந்திருக்கக்கூடிய ஆரோஜெனிஸ் வந்து ஆரோஜெனிசிஸ் மீன்ஸ் இப்போ ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய மவுண்டைன் டைம் பீரியட் என்ன அப்படின்னா
Caledonian, Hessinian and Alpine mountain formations, right? இந்த மூணு தான் வந்து like recent timesல இருக்கக்கூடியது, right? Now we are going to see about Precambrian mountains, right? It belonged to Precambrian period, which means like that extended for more than 4 billion years. இந்த period மட்டுமே வந்து it is accounted for 4 billion years வந்து இந்த period இருந்திருக்கு. And rocks have been subject to upheaval, denudation and metamorphosis, right? Rocks எல்லாமே வந்து it will be risen up and there will be some process of weathering and metamorphosis. திருப்பி வந்து rock formationsல உண்டு. And so these remnants appear as residual mountains. இந்த டைம்ல ஃபார்ம் ஆகக்கூடிய மவுண்டெயின்ஸ் வந்து இப்போ நமக்கு relict mountains இல்ல residual mountains ஆ நிக்குது, right? Some of the examples are Laurentian mountains and Algonquin mountains, right? This is the location of Laurentian mountains and Algonquin mountains in the Great Lakes tectonic region. Next is Caledonian mountains, right? They originated due to the great mountain building movements and it is associated with the tectonic movements of late Silurian and early Devonian periods, right? Generally, the time period when it is from 430 million years ago to 380 million years ago, right? This is the time period of late Silurian and early Devonian periods. In the time period of formed the Caledonian mountains. Next, some of the examples are Appalachians, Aravallis and Mahadevas, right? This is regarding Caledonian mountains. And next is Hessinian mountains, right? The mountains originated during the Upper Carboniferous to Permian period. In the time period of formed the Hessinian mountains, and the time period is about 340 million years and 225 million years old, right? Some of the examples are Mountain of Vosges and Black Forest, Altai, Tian Shan and Mountains of Asia and Ural Mountains, right? This is the Hessinian mountains examples. Next is Alpine system. What is Alpine system? You already referred this word. Anybody listening or not? What? Anyone? What is Alpine? மேம் 2 கான்டினென்டல் பிளேட்ஸ் வந்துட்டு கொலைட் ஆகிறதுனால வரது மேம். இந்த நம்ம வந்து நேற்று படிச்சோம் இல்லையா, லைக் ஆல்ப்ஸ் மவுண்டெயினும் ஹிமாலயன் மவுண்டெயின் ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து அல்பைன் மவுண்டெயின் சிஸ்டம் படிப்போம் அப்படின்னு ஞாபகம் இல்லையா? Yes, ma'am. Okay, thank you. Now, Alpine system, it has its origin in the tertiary period, right? And in the tertiary period, என்னென்ன பீரியட்லாம் இருக்கு அப்படின்னா, லைக் என்னென்ன எப்போச்சஸ் இருக்கு அப்படின்னா, லைக் ரிகார்டிங் திஸ் எராஸ் நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டில உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் இருக்கும். அதுல இந்த பீரியட்ஸ் பத்தி there is some data given there, right? If you have time, kindly go there after this class, right? Now, tertiary period, it consists of Paleocene and Eocene and Oligocene and Miocene and Pliocene. இந்த எப்போச்சஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைம் பீரியடை சேர்த்து தான் நம்ம வந்து டெர்ஷரி பீரியட்னு சொல்றோம், ரைட்? அண்ட் அல்பைன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ் எல்லாம் இட் ஹாஸ் பீன் ஃபார்ம்டு ஃப்ரம் 65 million years to 75 million years ago, ரைட்? இந்த டைம் பீரியட்ல ஃபார்ம் ஆனது தான் அல்பைன் சிஸ்டம். அண்ட் இதுதான் ரொம்ப ரீசெண்டாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய மவுண்டெயின் சிஸ்டம். Such as Alp and Himalayas, Andes, Rockies are the loftiest with rugged terrain, right? The recent form ஆகக்கூடிய rugged terrain இருக்கக்கூடிய mountain, right? And mountain ranges, and some of the examples are the Rockies of North America, Atlas Mountains of Northwestern Africa, and Himalayas of the Indian subcontinent. This is regarding this alpine system of mountains. Next is Cordillera, right? So, it refers to some major group of mountains. சில நிறைய mountain systems சேர்ந்தது தான் this Cordillera, and it consists of several mountain groups and systems, right? Or else we can say it is a community of mountains. It will be having different ridges, ranges, and mountain chains and mountain system, right? Generally, it refers to some orogenic belt at a continental scale. Continent full இருக்கக்கூடிய mountainous belt தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா Cordillera termல சொல்றோம். And some of the examples are Western Cordillera of USA. இதுல என்னெல்லாம் ranges இருக்கு அப்படின்னா it is
all ranges between this Pacific and the Great Plains. இதுக்கு ரெண்டுக்கு இடப்பட்ட இருக்கக்கூடிய எல்லா மவுண்டைன்ஸையும் சேர்ந்து நம்ம வெஸ்டர்ன் கார்டிலரான்னு சொல்லி சொல்றோம், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் திஸ் டேர்ம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபோல்டிங், ரைட்? Folding is wrinkling of the earth crust due to slow lateral compression and forms folded mountains and fault zones, right? இந்த ஃபோல்டிங்னால நமக்கு என்னெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஃபோல்டு மவுண்டைன்ஸ் அண்ட் ஃபால்ட் ஜோன்ஸ், இது ரெண்டுவே ஃபார்ம் ஆகும், ரைட்? Now, crustal thickness increases in the region of mountains. இதே மவுண்டைன் இருக்கக்கூடிய ரீஜியன்ல அந்த கிரஸ்டோட திக்னஸ் என்ன ஆகும்? It will be increasing. We have seen this, right? Mountainous regionல continental crust it will be going up to 70 km. இதே plain regionsல it will be 35 km, right? So mountains இருக்கக்கூடிய ரீஜியன்ல crust region it will be thickened, right? Some of the examples are Appalachian mountains, right? Next is that this is a folding aqueous. இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி செடிமெண்ட் ஆகிருக்கக்கூடிய லேயர்ஸ், ரைட்? இப்போ ரெண்டு சைட்ல இருந்தும் பிளேட் வந்து மூவ் பண்ணுது, லைக் கம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னா இனிஷியலி the fold will be like this, right? And next thing is that due to this compression again அது வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கும்போது the fold வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் அப் ஆகும், ரைட்? Just to see இந்த ஃபோல்ட்ல இங்கெல்லாம் செடிமெண்ட்ஸ் ஃபில் ஆயிருக்கா, லைக் இந்த ரீஜன் எல்லாம் செடிமெண்ட்ஸ் ஃபில் ஆயிருக்கு அண்ட் இட் வில் பி எலிவேட்டட். அதுதான் நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மவுண்டெயினா ஃபார்ம் ஆகும். ஜியோசிங்க்ளைனல் தியரி சொன்னார் இல்லையா, கோபர், அது இதுதான். லைக் ஃபர்ஸ்ட் வந்து செடிமெண்ட்ஸ் ஜியோசிங்க்ளைனல்ஸ் வந்து எர்த்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ டியூ டு சம் ப்ராசஸஸ் இந்த சிங்க்ளைன்ல ஃபுல்லா செடிமெண்ட்ஸ் வந்து டெபாசிட் ஆயிருக்கும். ஓவர் த டைம் பீரியட் அது எல்லாமே வந்து ஃபோல்டு மவுண்டெயின்ஸா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ஃபோல்டிங். இஸ் இட் கிளியர்? இதுல இந்த அப்ஃபோல்ட் இருக்கு இல்லையா, லைக் இது எல்லாமே வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டிக்ளைன்ஸ். இதே இது டவுன் ஃப்ளோஸ் தட் இஸ் ட்ரக்ஸ் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் தி சிங்க்ளைன்ஸ், ரைட்? அண்ட் இந்த ஃபோல்ட்ஸ் எல்லாமே இட் கேன் பி சிமெட்ரிக்கல், ரைட்? இதை வந்து ஈக்குவலா மிடில் ஒரு லைன் டிரா பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சைட்ல தே மே பி ஒன்னு போல இருக்கலாம், மிரர் இமேஜா இருக்கலாம். ஸோ இப்படி இருக்குது, சிமெட்ரிக்கலா இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு சைட்ல வந்திருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஈக்குவலா இருக்கும் போது, இப்போ இங்கேயும் இருக்க ப்ரெஷர் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த மவுண்டைன் இட் வில் பி சிமெட்ரிக்கல், ரைட்? இஃப் த ப்ரெஷர் இஸ் அன்ஈக்குவல் தென் த ஃபோல்ட் மவுண்டைன் வில் பி அன்சிமெட்ரிக்கல், ரைட்? ஆர் asymmetrical. And folds can be symmetrical where compressional forces are equal or asymmetrical where forces are increasingly one-sided, right? Asymmetrical போது அந்த forces வந்து ஒரு சைடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, right? And all rocks have the capacity for folding and faulting. Faulting in the sense breaking. எல்லா ராக்குமே வந்து it can be folded and it can be faulted, right? Folds are more common in sedimentary rocks since igneous and metamorphic rocks are more brittle and tend to break rather than generally நம்ம பார்த்த ராக் டைப்ல igneous and metamorphic rock இது ரெண்டுமே வந்து it is quite hard, அது நம்ம வந்து break தான் பண்ண முடியும். பட் sedimentary rocks என்ன ஆகும் அப்படின்னா can be folded. Next is that and domes and basins result from upwarping and downwarping, right? Domes வந்து இப்போ நம்ம டோம்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தோம், இங்க இருக்கக்கூடிய மேக்மா வந்து அப்வர்டா பார்த்து புஷ் பண்ணுச்சு அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் டோம், ரைட்? டோம் மவுண்டைன்ஸ். இப்போ அப்ராப்பிங் நடக்குது அப்படின்னா இட் வில் பி ரிசல்ட்டிங் இன் டோம்ஸ். இதே இது டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா இட் வில் பி பேசன்ஸ், ரைட்? திஸ் இஸ் பேசன்ஸ். Next we are going to discuss about faulting, correct? This is faulting. Like நம்ம transform ஓடி பார்த்தோம் இல்லையா, horizontally they will be like this way. So this is called as fault. And rocks that are too rigid to bend will break. This is called a faulting, right? இப்போ நிறைய ராக்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அது வந்து bend பண்ண முடியாம fold பண்ண முடியாம இருக்குது, it will be break, right? Some of the rocks are we have discussed now, igneous rocks or metamorphic rocks, so it will be breaked, right? And unlike folding, faulting can be caused by compressional, tensional or shearing forces, right? Folding மாதிரி இது கிடையாது, இது it can be caused by compressional, tensional or shearing forces, right? compress பண்றதுனாலயும் tensional forceனாலயும் அல்ல அப்படின்னா shearing forcesனாலயும் இது என்ன ஆகும் அப்படின்னா it will be faulted. And now we are going to discuss about this compressional force are those where rocks are squeezed together, right? It produced folding when slow, right? Rocks எல்லாமே வந்து it will be squeezed to one another. ஒன்னு வந்து ஸ்குவீஸ் பண்றப்போ நடக்கிறதா வந்து இந்த faulting.
அண்ட் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா டியூ டு திஸ் அந்த ஃபோல்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக அக்வர் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த டென்ஷனல் ஃபோர்ஸ். It occur where rocks are being pulled apart, right? Rocks வந்து ரெண்டு சைடு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இழுக்கும் போது இட் வில் பி ஸ்ட்ரெச்ட் அண்ட் இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ட்டிங் வந்து ஏற்படும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ரைட்? இப்போ வந்து ராக்ஸ் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டிரெக்ஷன்ல மூவ் ஆகுது அண்ட் இட் வில் பி மூவிங் பேரலல், ரைட்? இப்போ இது இங்க மூவ் ஆகும் போது இது இப்படி மூவ் ஆச்சுன்னா பிரச்சனை, ஐ மீன் நாட் லைக் தட். இது ரெண்டுமே பேரலா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது நமக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வில் பி ஃபெல்ட், ரைட்? And this is regarding fault. And a fault is a fracture in a rock. Rock la irukkudiya fracture and it involves the movement or displacement of rock, right? இதே இது மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாம ஒரு ஃப்ராக்சர் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் a joint, right? ஃபால்ட்ங்கிறது வந்து ராக் மூவ் ஆயிட்டு இருக்கும் போதோ இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும் போதோ உருவாகிற ஃப்ராக்சர் தான் வந்து ஃபால்ட். இது ஜாயிண்ட்ங்கிறது வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாம ஒரு ஃப்ராக்சர் ஏற்படுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஜாயிண்ட். Next is the fault plane. It is the surface of contact along with blocks on either side of a fault zone. இப்போ இப்படி ரெண்டு ராக் இருக்கு, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல பேரலா மூவ் ஆகும்போது இந்த ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, இந்த பிளேன் ஏரியா, இதுதான் நம்ம வந்து ஃபால்ட் பிளேன்னு சொல்லி சொல்றோம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபால்ட் ஸ்கார்ப். இட் இஸ் த எக்ஸ்போஸ்ட் கிளிஃப் லைக் ஃபேஸ் ஆஃப் தி ஃபால்ட் பிளேன். லைக் ஒரு கிளிஃப் மாதிரி ஒரு எக்ஸ்போஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது, இட் இஸ் கால்ட் அஸ் ஃபால்ட் ஸ்கார்ப். அண்ட் லெட்ஸ் see this. Now இந்த ஃபால்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா பேரலா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்காங்க இந்த ரெண்டு ராக்ஸ். இப்போ இது பேர் வந்து டவுன் த்ரோன் பிளாக். இது வந்து கீழே மூவ் ஆனதுனால இட் இஸ் கால்ட் அஸ் டவுன் த்ரோன் பிளாக் அண்ட் இட் இஸ் அப் த்ரோன், ரைட்? அண்ட் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இது டோட்டலா இட் இஸ் கால்ட் அஸ் தி ஃபால்ட் பிளேன். அண்ட் இந்த லைன் பேர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஃபால்ட் லைன், ரைட்? இந்த டிஸ்பிளேஸ்ட் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஒரு கிளிஃப் லைக் ஸ்ட்ரக்சர், இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபால்ட் ஸ்கார்ப், ரைட்? And this is called as foot wall and இது வந்து hanging wall. லைக் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த fault லைன்ல இருந்து இந்த ரீஜன் இது it is called as foot wall and below this இந்த பிளேட்டுக்கு கீழே, ரைட்? இந்த இடத்துல இருக்கிறது வந்து it is called as hanging wall. Is it clear or any doubt in this? Anybody listening for just simplicity? Am I audible? Yes, ma'am. ஏதாவது புரியுதா? Clear now. Okay. Now the last thing is that stresses and resulting fault, and there are three major types of stresses, right? First is that compression, and second will be tension, and the third one will be shear, right? கம்ப்ரெஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா கிரஸ்ட் ஏரியா வந்து இட் வில் பி கெட்டிங் ஷார்ட்டன்ட். இது ஒரு கிரஸ்ட் இருக்கு அப்படின்னா இப்போ ரெண்டு சைட்ல இருந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்றதுனால இதோட ஏரியா வந்து இட் வில் பி ஷார்ட்டன்ட், ரைட்? கிரஸ்டல் ஷார்ட்டனிங். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த டென்ஷன். டென்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு சைடும் நம்ம வந்து பிளேட்ஸ் வந்து இட் வில் பி டிராகிங் அவே, லைக் ரெண்டு சைடும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் கிரஸ்டல் ஸ்ட்ரெச்சிங். இட் வில் பி ஸ்ட்ரெச்ட் லைக் திஸ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ஷியர். இட் இஸ் these are the forces acting parallel but in opposite direction. இப்போ பார்த்தோம் இல்லையா, like that's an example for this shear. And now we are going to discuss about this compressional stress. Rocks subjected to compression or collision corresponded by breaking, bending and folding, right? So rocks வந்து எதனாலலாம் கம்ப்ரெஷன்னால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா லைக் பிரேக் ஆகலாம், பெண்ட் ஆகலாம், இல்லை ஃபோல்ட் ஆகலாம், ரைட்? அண்ட் கம்ப்ரெஷன்னால வரக்கூடிய ஃபால்ட் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரிவர்ஸ் ஃபால்ட், ரைட்? is seen as one block riding over the another along a steep fault plane. ஒரு ஸ்டீப்பான ஒரு fault plane இருக்கும்போது அங்க என்ன ஆகும் அப்படின்னா ஒரு rock will be riding over the another, right? Let's see that this is what a fault plane, right? It will be moving like this, so it is called as the reverse fault. And next thing is that tensional stress. இந்த இடத்துல வந்து rocks being pulled apart, ரெண்டுமே வெவ்வேறு டைரக்ஷன்ல it will be going away. so இதனால என்ன ஆகும் அப்படின்னா rocks will be thinning. ஒன்னு இருக்கக்கூடிய திக்னஸை விட இட் வில் பி கெட்டிங் தின் அண்ட் சிலது வந்து பிரேக் ஆயிடும், ரைட்? இதனால வருது வந்து நார்மல் ஃபால்ட், ரைட்? அண்ட் there can be more than one normal fault and எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலா தான் இருக்கும், ரைட்?
And normal falls are seen where one block remains relatively stationary and others significantly down thrown. The normal fall வந்து ஒரு block அப்படியே இருக்கும், இன்னொரு block வந்து it will be going down, right? Next is that in location where tensional forces are occurring, rift valley formation can occur, right? இங்கெல்லாம் அந்த tensional stress இருக்கும், இங்க நமக்கு வந்து rift valley உருவாக ஆரம்பிக்கும், right? And in this case, there are several parallel normal falls with the center block down thrown to produce the valley bottom, right? இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த அப்த்ரோன் பிளாக் இது வந்து அப்படியே தான் இருக்கும், லைக் ஸ்டேஷனரியா இருக்குது அப்படின்னா நார்மல் ஃபால்ட்ல இது இப்படி கீழே வரதுனால இந்த இடத்துல some valley kind of structure will be formed. And one of the example is the East African Rift Valley, right? And this rift formation is associated with the divergent plate boundaries, right? We have discussed this divergent plate boundaries already. Now, இப்போ வந்து upliftedா ஒரு block இருக்கு அப்படின்னா it is called as horst and it is called as graben. And this is horst and this is graben, right? இது வந்து uplifted and இது வந்து கீழே போயிருக்கு. So uplifted block is called as horst and graben பொறுத்த வரைக்கும் it will be going downwards, right? That is called as graben. Next, இந்த மாதிரி grabens and horst இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து basins and range வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? மவுண்டைன் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். சில டைம்ல வந்து நமக்கு மவுண்டைன் வேலிஸ் இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து பீக் இருக்கிற ஏரியா வந்து மவுண்டைன், இந்த ரீஜன் வந்து வேலின்னு சொல்றோம். இதே இது பிளாக் மவுண்டைன்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சில அப்லிஃப்டட் பிளாக் இருக்கும், அது பக்கத்துல கொஞ்சம் டவுன்வர்டா போயிருக்கக்கூடிய லேண்ட் பிளாக் மவுண்டைன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து rift valleys னு சொல்றோம். சில டைம் இது என்ன உருவாக்கும் அப்படின்னா basins and range வந்து it will be creating, right? Mountain ranges are separated from adjoining valleys by normal fault, right? And this region, a large portion of this Nevada and Utah and parts of Arizona, that is the Great Basin, have this type of terrain, right? This is the example for basin and range. And this region is believed to have formed when the parallel plate had completely, like இது எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா the plate named as parallel plate இது வந்து நார்த் அமெரிக்கன் பிளேட் கீழே போகும்போது இந்த நார்த் அமெரிக்கன் பிளேட் பிளே இது வந்து அந்த ரிஃப்ட் ஜோன் மேல போயிடுச்சு. ஸோ வாட் திஸ் இஸ் ஃபார்ம்ட், ரைட்? அண்ட் this casual crustal stretching and resulting fault block structure in the structure வந்து it is the characteristics of this Great Basin, right? And this phoenix is lies in the gravel region and the downward region இருக்கக்கூடிய ஏரியா பேர் இந்த phoenix. And this is regarding shearing stresses, that this is the strike slip, right? இப்போ ரெண்டு வந்து parallel opposite directionல மூவ் ஆகும்போது it will be this shearing stresses. Okay, இப்போ வந்து ரெண்டு பிளேட்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் டைரக்ஷன்ல parallel மூவ் ஆகும்போது நமக்கு இந்த ஷேரிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் இந்த ராக்ஸ். அண்ட் ராக்ஸ் அண்டர் தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் சப்ஜெக்டட் டு ஃபால்ட்டிங் அண்ட் எர்த்குவேக், ரைட்? இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் ஷியரிங் ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து they will be subjected to this faulting and earthquake. அண்ட் இதனால வரக்கூடிய ஃபால்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட்னு சொல்லி சொல்றோம், ரைட்? இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட். அண்ட் டோட்டலாவே இந்த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ஹரிசாண்டலா தான் இருக்கும், ரைட்? எந்த ஒரு ஸ்கார்ப்புமே வந்து இங்க கிரியேட் ஆகாது, ரைட்? ஸ்கார்ப் இன் த சென்ஸ் லைக் இப்போ இது ஒரு ஃபால்ட் ரீஜியன்னா இது ஒரு அப்வர்ட் ஃபால்ட், ஐ மீன் இந்த இடத்துல ஒரு ஃபால்ட் இருக்கு இல்லையா, லைக் ஒரு ஸ்கார்ப், அந்த ஸ்லோப் வந்து கிரியேட் ஆகாதீங்க, ரைட்? One such example is that San Andreas fault, right? Now let's see the San Andreas fault. This is the San Andreas fault. Like எதுவுமே வந்து டவுன்வர்ட்லேயே அப்வர்ட்லேயே போயிருக்காது, ஜஸ்ட் இந்த ஒரு ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இது இப்படி போயிருக்கோம், இது இப்படி போயிருக்கும், ரைட்? This is the transform boundary-க்கான example, right? Now let's discuss about this difference between folding and faulting. Foldingல என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்னால ராக்ஸ் வந்து பெண்ட் ஆகும், ரைட்? ஃபால்ட்ல வந்து இது வந்து டென்ஷனல் ஃபோர்ஸ், ரைட்? இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், கிரஸ்ட் வந்து it will be stretching. And foldingல compressional force வந்து ஆக்ட் பண்ணும், ரைட்? Now folding occurs when compressional force is applied to rocks that are ductile and flexible. இப்போ ஒரு sedimentary rockல வந்து நம்ம compressional force அப்ளை பண்ணும்போது it will be laid down folding, ரைட்? இதே இது டென்ஷனல் ஃபோர்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா லைக் அந்த ஃபோர்ஸஸ் வந்து it will be acting in the opposite direction, ரைட்? இதனால நமக்கு ஃபிஷர் வந்து வர ஆரம்பிக்கும், இந்த பிளேட்லயோ இல்ல அந்த ராக்லயோ it will be crack இல்ல ஃபிஷர் வந்து நடக்கும், ரைட்? And this folding is
happen in the rocks that lie deep within the crust, right? crustக்கு அடியில இருக்கக்கூடிய ராக்ஸ்ல தான் இது நடக்கும். ஸோ there will be already high pressure and ஜென்ரலாவே ஹை ப்ரெஷர் இருக்கிறது எல்லாமே டக்டைலா தான் இருக்கும், ரைட்? அதனால இது பிரேக் ஆகாம ஃபோல்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது, ரைட்? பட் இது எங்க நடக்கும்? திஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் இது எங்க இருக்கும் அப்படின்னா ஃபால்ட் எங்கெல்லாம் உருவாகும்? டென்ஷனல் ஃபோர்ஸ்னால உருவாகும். ஸோ இந்த ராக் லேயர்ஸ் எல்லாமே வந்து சர்ஃபேஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும், ரைட்? ஸோ இங்க வந்து ப்ரெஷரும் கொஞ்சம் ரிலேட்டிவா கம்மியா இருக்கிறதுனால அண்ட் they are too rigid to bend into folds. பட் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து ரொம்ப பெரிய ராக்கா இருக்கிறதுனால it will be breaking, right? This is regarding fault and fold with respect to the depth. அது அந்த ராக்கோட டெப்த் வச்சு அண்ட் ஃபோல்டிங்ல இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எர்த்தோடைய கிரஸ்ட்ல ரொம்ப டீப்பா இருக்கும், அங்க ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது வந்து ஃபோல்டிங் வந்து இட் இஸ் ஹைலி அண்டர்கோயிங் திஸ் ஃபோல்டிங் ப்ராசஸ், பிரேக் ஆகாம. பட் ஆனா இந்த ராக் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, டென்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபால்ட் வரக்கூடிய ராக்ஸ் இது எல்லாமே வந்து சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல தான் இருக்கு, அங்க ப்ரெஷரும் ஜாஸ்தி கிடையாது, அது வந்து ஃபோல்டு பண்ண முடியும் தான் அதை. பட் அது வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பிளேட்ஸா இருக்கிறதுனால, அங்க இருக்கக்கூடிய ராக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இட் வில் பி கெட்டிங் பிரேக் டவுன், ரைட்? ஃபால்ட் வந்து நடக்குது. Now, falls from under varied condition of stress, pore pressure and temperature gradient as evidenced by the presence in soft sediments and a full spectrum of metamorphic rocks, right? And there is some dip slip fault. இங்க இருக்கக்கூடிய ராக் மாசஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வெர்டிகலா இன்னொருத்தர் மேல இருக்கிறதுனால ஸோ ராக் வந்து டவுன்வர்டா பார்த்து மூவ் ஆகுது, ரைட்? இந்த இடத்துல வந்து ராக் வில் பி மூவிங் அப்வர்ட்ஸ். திஸ் இஸ் ரிகார்டிங் ஃபோல்டிங் அண்ட் ஃபால்டிங். அண்ட் ஃபோல்ட்ஸ் ஆர் காமன்லி ஃபார்ம்டு பை ஷார்டனிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லேயர்ஸ், ரைட்? இருக்கக்கூடிய லேயர் வந்து ஷார்டன் ஆகுறதுனால நமக்கு இது ஃபார்ம் ஆகுது. அண்ட் டியூ டு திஸ் but may be formed as a result of displacement on a non-planar fault, right? And fault அப்படிங்கிறது வந்து it is representing a fracture structure, right? ஒரு fault line create ஆகும் and இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா it will be breaking down. This is regarding, that's another one point. A fold surface seen perpendicular to its shortening, அது என்ன டைரக்ஷன்ல ஷார்டன் ஆகுதோ அதுக்கு பெர்பெண்டிகுலரா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா there will be fold, right? And a fault zone is a cluster of parallel fault. எந்த இடத்துல fault வருதோ அதுக்கு parallel there will be some faults there, so it is called as the fault zone, right? And next is that minor fold, and shall we discuss in next class? Only one point. Okay, let's discuss this minor fold. See, fold there are two types, that is minor fold and major fold. And in a major fold வந்து நமக்கு arid countries-ல மட்டும் தான் நமக்கு major folds வந்து பார்க்க முடியும். And next is that all folds have a measurable thickness. Okay, எல்லா faultமே வந்து we can measure the thickness of the fault, and it will be formed by this deformed rocks, right? And next is that due to this folding we are having this Himalayan mountains and Alp mountains, and the faulting nala namak block mountains and river valleys ellame irukku, right? And next thing is that volcanoes. Shall we see volcanoes today? Yes, ma'am. Okay. Okay, this is the structure of volcano. Now, இப்போ எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு கீழே there will be magma chamber, right? magmaங்கிறது என்னது அப்படின்னா what is magma? You guys listening or what? push பண்ணணும் Okay, கரெக்டா அது இல்லைன்னா புஷ் பண்ணும். ஓகே, நீங்க சொல்றது வந்து டோம் மவுண்டன்ஸ்ல வந்து மேக்மா வந்து it will be pushing upwards, right? கரெக்ட் மேம், கரெக்ட் மேம். மேக்மாங்கிறது என்ன அப்படின்னா எர்த்துக்கு அடியில இருக்கக்கூடிய மோல்டன் ராக் மெட்டீரியல், ரைட்? இந்த ராக்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து டியூ டு ஹை டெம்பரேச்சர்னால அது வந்து மோல்டன் ஃபார்ம்ல லிக்விட் ஃபார்மட்ல இருக்கும், ரைட்? அதுதான் மேக்மா. இப்போ இந்த மேக்மா வந்து உள்ள இருக்கிற வரைக்கும் பேரு மேக்மா. இப்போ வல்கனோஸ்ல இருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது பேரு லாவா, ரைட்? திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்மா அண்ட் லாவா. இப்போ வல்கனோஸ் எப்படி உருவாகும் அப்படின்னா
இந்த மாதிரி மேக்மா சேம்பர்ஸ் வந்து எர்த்து கீழே இருக்கும், ரைட்? ஸோ இங்க இருந்து ஒரு வெண்ட் இருக்கும், வெண்ட்னா ஓப்பனிங், ரைட்? இந்த மாதிரி பைப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இது ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருந்திருக்கும் இதோட, ரைட்? இது வரைக்கும் இருந்திருக்கும் வைங்களேன். இந்த வெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேக்மா வந்து வெளியே எரப்ட் ஆயிருக்கும், ரைட்? அதுக்கப்புறம் இதெல்லாம் கூல் டவுன் ஆகி மவுண்டெயினா ஃபார்ம் ஆயிருக்கும். திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா, இது மவுண்டெயினா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் டியூ டு சம் ரீசன்ஸ் இது வந்து திருப்பி எரப்ட் ஆகும்போது நமக்கு இந்த ரீஜன்ஸ் ஃபுல்லுமே ஃபார்ம் ஆயிருக்கும். இதெல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கேப்ல நடக்கிறது, ரைட்? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கேப்ல திருப்பி இந்த மேக்மாஸ் வந்து இட் வில் பி எரப்டிங் லைக் திஸ், ரைட்? இப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது இங்க எரப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இங்க ஒரு வெண்ட் இருக்கு இப்போ, ரைட்? வெண்ட்னா ஓப்பனிங், இங்க வந்து எரப்ட் ஆகுது, ரைட்? இங்க எரப்ட் ஆகும்போது லைக் லாவா எல்லாமே இந்த மேக்மா வெளியே வரும், லாவாவா வெளியே ஸ்ப்ரெட் ஆகி லாவா அதுல இருந்து ஆஷ் புகை எல்லாமே வர ஆரம்பிக்கும், ரைட்? அண்ட் திஸ் இஸ் நெக்ஸ்ட் லேயர். இந்த மாதிரி கண்டினியூஸா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறது பேர் தான் வந்து வல்கனிக் மவுண்டைன், ரைட்? மேக்மாங்கிறது வந்து மோல்டன் ஃபார்மட்ல இருக்கக்கூடிய லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ராக் மெட்டீரியல். இப்போ இது வெளியே வரும்போது எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா இங்க டெம்பரேச்சர் டிஃபர் ஆகுது இல்லையா? கொஞ்சம் கம்மி டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இட் வில் பி கூல் டவுன். இங்க இந்த இடத்துல வந்து இட் வில் பி கூல் டவுன் அண்ட் இங்க மவுண்டெயினா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இது எரப்ட் ஆகுது அப்படின்னா திருப்பி லாவாஸ் எல்லாம் வெளியே வரும் அண்ட் இட் வில் பி கூல் டவுன், ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் வந்து வல்கனிக் மவுண்டைன் ஃபார்ம் ஆகும், ரைட்? இப்போ ஒரு வல்கனம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரே ஒரு வெண்ட் இருக்கு, ஐ மீன் ஒரே ஒரு பைப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் மெயின் வெண்ட் ஆர் வெண்ட். இப்போ அங்க ஒண்ணுக்கு மேற்பட்டது இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் சைடு வெண்ட், ரைட்? அண்ட் அந்த ஓப்பனிங் பேர் வந்து ஐ மீன் எந்த இடத்துல லாவா வெளியே இந்த மாதிரி வருதோ இதை நம்ம வந்து கிரேட்டர்னு சொல்லுவோம், ரைட்? கிரேட்டர்ங்கிற டேர்ம் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் மெனி திங்ஸ், ரைட்? இப்போ வந்து ஒரு மெட்டராய்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா ஒரு எரிக்கல் இருக்கு, இது வந்து எர்த்தை ஹிட் பண்ணுது, மியட்டரா இருக்குமா மெட்டார், ரைட்? அண்ட் இப்போ வந்து இட் வில் பி பர்னிங் அப், ரைட்? டியூ டு திஸ் ஃப்ரிக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியர். அண்ட் இப்போ இது வந்து எர்த்ல ஹிட் ஆகி இந்த இடத்துல வந்து அன்பர்ன்ட் பார்ட்டிகல் வந்து எர்த்ல விழுது அப்படின்னா இந்த எரிக்கல் விழுத இடம் ஒரு மாதிரி பள்ளமா இருக்கும், ரைட்? இந்த பள்ளம் பேர் தான் வந்து கிரேட்டர். இப்போ வல்கனிக் மவுண்டெயின்ல எது நம்ம வந்து கிரேட்டர் தான் சொல்றோம் அப்படின்னா இங்க ஒரு பள்ளம் இருக்கும், அது வழியா தான் வந்து இந்த லாவாஸ் எல்லாமே வெளியே வரும், ரைட்? இட் இஸ் கால்ட் அஸ் கிரேட்டர். அண்ட் இதுல இருந்து வெளியே வர்றது எல்லாமே வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஆஷ் கிளவுட், ஐ மீன் புகையாவும் இருக்கும் அண்ட் லாவாஸுமே வந்து வெளியே ஓடிடும், ரைட்? அண்ட் the side vent, the main vent, these are the layers of lava and ash. This is regarding volcanic mountain. We shall continue from Monday's class, right? It's just an introduction for volcanoes and let's take this attendance today. Abhikumar. Yes ma'am. படிச்சீங்களா நேத்து? Yes ma'am, NCERTs பார்த்துட்டு இருக்கேன் மேம். ஓகே. ஜியோகிராஃபியா இல்ல வேற சப்ஜெக்ட்டா? ஜியோகிராஃபி 11th பார்த்துட்டு. ஓகே. உங்களுக்கு என்சிஆர்டி கிளாஸஸ் வந்து 21st இருந்து கொடுத்துருவாங்க ஜென்ரலி, ரைட்? எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து 21st கம்ப்ளீட் பண்ணி கையில கொடுத்துருவாங்க. இஃப் யூ ஸ்டடி எக்கனாமிக்ஸ் நவ் அப்படின்னா எக்கனாமி என்சிஆர்டியோட கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு, ரைட்? யூ கேன் அதுல டேஸ் மென்ஷன் ஆயிருக்கா? உங்க என்சிஆர்டி மாடியூல் இது உங்க கைக்கு வந்திருக்கா இப்போ வரைக்கும்? டைம் டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க மேம், அதுல பாலிட்டி போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட். ஓகே. எக்கனாமி இருக்காதுல? 1 second. ஓகே. அட்டென்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், முடிச்சுட்டு சொல்லுங்க. அஜய். எஸ் மேம். படிக்கிறீங்களா? இப்போ பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாலிட்டியா? ஆமாம். ஓகே. ஜியோகிராஃபி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஓகேங்க. ஜியோகிராஃபி வந்து பார்த்துட்டு இருக்கேன், ஸ்டார்ட் பண்ணல, சும்மா சைடில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. கனிமொழி. எஸ் மேம், நீங்க கொடுத்த நோட்ஸ் தான் மேம் பார்த்தேன் நேற்று, உங்க பிடிஎஃப் மெட்டீரியல். நான் சாட்டர்டே சண்டேஸ்ல கொஞ்சம் இன்னைக்கு என்சிஆர்டி படிக்கணுமா? எஸ் மேம், எஸ் மேம். எந்த புக் ரெஃபர் பண்ண போறீங்கன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களா? லைக் மஸ்ட் அந்த பேசிக்கான நீங்க சொன்ன 2 புக்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், அது நான் இன்னுமே பார்க்கல மேம். என்சிஆர்டி மட்டும்தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே. பிளஸ் உங்களோட நோட் 6 to 8 என்சிஆர்டி, அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. 10th வந்து இந்தியா பிசிக்கல் என்விரான்மெண்ட், எப்போ இந்தியன் பிசியோகிராஃபி படிக்கிறோமோ அப்போ படிச்சா ஓகே. இப்போதைக்கு இந்த கிளாஸஸ்க்கு தேவையானது வந்து 6th to 8th பிளஸ் 8th கூட வேண்டாம், 6th 7th அதுக்கப்புறம் 11th. 8th வந்து ஹியூமன் ஜியோகிராஃபி எக்கனாமிக் ஜியோகிராஃபி படிக்கும் போது நமக்கு அது தேவை.
ஓகே மேம். ஓகே. ஓகே ஓகே தேங்க்யூ. மணிகண்டன். மணிகண்டன் எஸ் மேம். எது டவுட்ஸ் இருக்கா இப்ப வரைக்கும்? ரம்யா பாபு எஸ் மேம். எது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே. ஜியோகிராஃபி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு தான் மேம் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. சபரிநாதன் எஸ் மேம். எது டவுட்ஸ் இருக்கா? இல்லை மேம், நோ மேம். ஓகே. ஜியோகிராஃபி படிக்க ஆரம்பிச்சாச்சா? நான் படிச்சுட்டு இருக்கேன் மேம். ஓகே. என்ன படிக்கிறீங்க? என்சிஆர்டியா இல்ல? மேம் என்சிஆர்டியும் படிக்கிறேன் மேம். நீங்கள் அனுப்புறதும் ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. ஸ்ரீராஜ் லக்ஷ்மி எஸ் மேம். எது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே. படிக்க ஆரம்பிச்சாச்சா ஜியோகிராஃபி? எஸ் மேம். ஒரு 2 கிளாஸோடது படிச்சேன் மேம். நேத்தோடது மட்டும் படிக்கல மேம். ஓகே படிச்சிருங்க வீக்கெண்ட்ல. யா ஓகே மேம். ஓகே தேங்க்யூ. விபின் நிருதி கனிஷ்கா மேம். படிக்கிறீங்களா டெய்லி? எஸ் மேம். ஓகே. என்சிஆர்டியா கிளாஸ் நோட்ஸா? ரெண்டுமே மேம். ஓகே தேங்க்யூ. ஓகே தட்ஸ் ஃபார் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம் இதோட. அண்ட்